பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காலை முதல் இந்த வேளை வரையிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி அருமையான இந்த இயேசு நம்மோட ஐபிஎஸ் சபையில் அருமையான பாஸ்டர் ஐயா, அருமையான அவருடைய மகன், அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள், சிறுகாலிலேருந்து வந்திருக்கிற அருமையான தேவதாசன், அருமையான பால்மோசஸ் ஐயா, அருமையான கர்த்தருடைய சபையின் பிள்ளைகள், இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் இதோ சபை மூலமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் நீர் பெற்றுக்கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்கள் இந்த சபைக்கு கைகூடி வரப்பண்ண நான் செபிக்கிறேன். நெகேமியா 2:20 கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையில் வருகிற நாட்களில் அநேக காரியங்கள் கைகூடி வரப்பண்ண நான் செபிக்கிறேன். இவ்வளோ சிரத்தை எடுத்து, இவ்வளோ முயற்சி எடுத்து, கண்ணீரோடு செபித்து, பாரத்தோடு இந்த இடத்துல ஊழியம் செய்கிற தேவதாசனை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப செபிக்கிறேன். எசேக்கியேலை நிரப்பினதை போல இந்த பகுதிகளில் இருக்கிற அநேக எலும்புகள் உயிரோடையும்படியாக அருமையான சகோதரன், அருமையான ஊழியரை, குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த செபிக்கிறேன். இப்பொழுது வேதத்தின் மகத்துவங்கள் எங்கள் மத்தியிலே வெளிப்பட செபிக்கிறோம். பரிசுத்த கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். இந்த நாட்களிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை எனக்காக ஒரு வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16-17. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் 14ஆம் அதிகாரம் 16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். ஆமென். நல்ல கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியில் உயிரோடு இருந்த நாட்களில் இயேசு மகிமைப்படுவதற்கு முன்பாக, பரலோகத்துக்கு போகிறதுக்கு, கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யார் தந்தருள்வார்? பிதா தந்தருள்வார். பிதாவின் ஆவி. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆமென். 4 முக்கியமான சத்தியங்கள், the 4 important ministries of Holy Spirit of God, பரிசுத்த ஆவியானவரை குறித்து 4 ஆமென் முக்கியமான சத்தியங்களை ஆவியானவர் எப்படி விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்கிறார், எப்படி ஒரு சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது சபைக்கு, முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில் எத்தனை விதத்தில் கிரியை செய்வார், எப்படி கிரியை செய்வார்? 3 விதத்தில் கிரியை செய்வதாக வேதம் சொல்லுகிறது. 3 விதத்தில் கிரியை செய்கிறார். எப்படி? இங்கே சொல்லுகிறார் இயேசு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, கூட இருக்கும்படிக்கு, இஸ் வித் யூ, கூட, நம்ம கூட, நம்ம கூடனா என்ன? சபைக்கு வரும்போது உங்கள் கூட, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் கூட, நீங்கள் ஆவியில் நிரம்பும் போது உங்கள் கூட. நல்லா கவனிக்கணும். தட் இஸ் த ப்ரெசன்ஸ் அண்ட் அட்டென்ஷன். இதுக்கு நீங்கள் சரியாக செவி கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஒரு பதம் வருகிறது. அடுத்தது அவர் எப்படி கிரியை செய்கிறார் சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே. பிதாவை வேண்டிக் கொள்வேன், எந்தென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம், நம்ம உலகத்திலிருந்து வந்தவங்க தான், ஆனால் இன்னைக்கு நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் சொன்னதை போல சபை அடுத்தது என்னது? உன்னதம். அடுத்தது எங்கே தான்? பரலோகம். இன்னைக்கு கர்த்தர் வந்தாலும் நம்ம அங்கே தான். அப்போ அதுக்கு அடையாளமாக ஸ்தோத்திரம், உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னே கர்த்தர் சொல்றார்.
ஒரு சில பேர் பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, ஒரு சில பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் யோவேல் 2:28 கர்த்தர் சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமார குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள். எஸ், தட் இஸ் டிசைர். தேவனுடைய பரலோகத்தினுடைய வாஞ்சை, இயேசுவின் வாஞ்சை. ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நம்பர் 1, அவர் உங்களுடனே கூட. அடுத்த வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனம். அடுத்தது என்னது? உங்களுக்குள், உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுக்குள், இஸ் வித் யூ அண்ட் இன் யூ. புரிஞ்சவங்க கரங்களை வைத்து, உங்க கூட ஆவியானவர் இருப்பார். இது உங்க சபையிலே நீங்க பார்க்கலாம். சிம்பிள், நான் சொல்றேன். இன்னைக்கே நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கே நீங்க பார்த்துருப்பீங்க. வந்தவங்க யாராவது எஞ்சி வெளியே போனீங்களா? அவசரமாக எதுக்காக போக முடிஞ்சது அவங்களால? ஏன்? there is the attention. ஆமென். இதை நீங்கள் நல்லா ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏன் இன்னைக்கு நிறைய சபைகள் அது இல்லைன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், எந்த அளவுக்கு தேவன் எனக்குள்ள இருக்கிறார், நீங்கள் அதை அறிய 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 தான் தேவன் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட கிரியேட் செய்வார். நீங்கள் அறியாத பட்சத்தில் உங்கள்கிட்ட வந்து இந்த விசுவாசத்தின் ஆவியே இருக்காது. ஏதோ குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள், அது ஒரு ஃபோர்ஸ். அந்த ஒரு விடுதலை ஃபோர்ஸாக வந்துடும். பாஸ்டர்கிட்ட கூட்டம் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கட்டு உடையும், எப்படியாவது விடுதலை ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, சத்தியத்தை அறியணும். சத்திய ஆவி ஆகி அவர் வரும்பொழுது தான் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் மீன்ஸ் என்னது? த ட்ரூத், த வேர்ட், சத்திய வசனம். இந்த வசனம், வேத வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாய் மாற்றும். வேத வசனம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளதாய் மாற்றும். உணர்வோடு சபைக்கு கொண்டு வரும். உணர்வுள்ள இருதயத்தோடு ஜீவிக்க வைக்கும். சொன்னார்ல சகோதரன், ஒரு காலத்தில் எப்படி எப்படி இருந்தேன், எங்க ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், எங்க இல்லை லாஸ்ட்டில் உட்காந்துருக்கார், பிரைஸ் காட், ஆமென், எஸ், பிரைஸ் காட். நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ பலவீனன் சொன்னார். எஸ், எப்படி மாற்றினது? அவ்வளோ கோபக்காரன், அவ்வளோ எப்படி மாற்றினது? ஆமென். எஸ், இப்போ தொடர்ந்து பாருங்கள், நான் அநேகர்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொன்னார். நான் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். எஸ், தட்ஸ் த செகண்ட். இந்த செகண்ட் போர்ஷனில் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை அறிய 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 உங்களுக்குள்ளே அவர் இறங்கி வருவார். உங்களுக்குள் இறங்கி வருவார். உங்களுக்குள்ளே வர்றதுனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். முதல் ஆவியானவர் எப்படி வந்தார்? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல, பார்த்தீங்களா, பிரிந்திருக்கும் நாவு, பிரிந்திருக்கும் நாவு அவர்களுக்கு காணப்பட்டது. இதுதான் கூட. நாங்கள் சொன்னல, அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிங்க. கூட பிரிந்திருக்கு நாவு முதல்ல என்ன செய்தது? காணப்பட்ட, சபையில் காணப்படுகிறது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை சபையில் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். சபை ஆராதனையில் காண்பிக்கிறார், வார்த்தையில் காண்பிக்கிறார், அபிஷேகத்தில் காண்பிக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இது என்னது? இன் யூ, உங்களுக்குள்ளே. ஸ்தோத்திரம். நான் 3 விதத்தில் சொன்னேன். அவர் உங்களுடனே, உங்களுக்குள்ளே, ஆமென், உங்களுக்குள்ளே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது என்று இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் படித்து பாருங்க, இஸ் அப்பான் யூன்னு இருக்கும், உங்கள் மேலேன்னு இருக்கும். உங்கள் மேலே, இஸ் அப்பான் யூ, த ஹோலி கோஸ்ட் ஷால் கம்ஸ் அப்பான் யூ. அப்பான் யூனா அப்போ உங்களுடனே, உங்களுக்குள்ளே, உங்கள் மேலே. கரங்களை வைத்து கத்திரக்காயில சொல்லுங்க. ஆமென். இயேசுவுக்கு இப்படி தான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இஸ் வித் யூ. த ஹோலி ஸ்பிரிட் இஸ் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் வாஸ் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? மத்தேயு 4:1 வாசிங்கம்மா சீக்கிரம்.
ஒருவர் சத்தமாக நம்ம மைக்கு உள்ளவங்க கரெக்டாக வாசித்தீங்கன்னா போதும். வாசிங்க. மைக்கை சிஸ்டர்கிட்ட கொடுங்க, பின்னாடி சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க வச்சுக்கட்டும். பார்த்தீங்களா? கொண்டு போகப்பட்டார் வித் யூ. ஆமென். அந்த பதம் ஃபர்ஸ்ட் எப்படி நமக்கு எப்படியோ அப்படிதான் இயேசுக்கும். நம்மளை இயேசுவை எப்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாரோ அப்படியே தான் சபையை நடத்துறார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்து. இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் வித் யூ, வித் ஹிம். ஆமென். வித் ஜீசஸ். Holy Spirit with Jesus, led by Holy Spirit. Amen. லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4 அதிகாரம் 1 வசனம். Jesus was filled with the Holy Spirit in you. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. With you, இயேசுவோடு கூட எப்படி நடந்தாரோ அப்படியே இன்றைக்கு சபையோடு நடக்கிறார். ஆமென். இயேசுவோடு கூட இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. மத்தேயு 3 அதிகாரத்தில் 4 அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். அதுக்கடுத்தது லூக் 4 அதிகாரம் 1 வசனத்தில் ஜீசஸ் வாஸ் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய். இப்போ லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்தை வாசி. பார்த்தீங்களா? என் மேல் இருக்கிறார். கரங்களை வைத்துங்களா? அப்பான், ஆன், வித் யூ, இன் யூ, அப்பான் யூ. கரங்களை வச்சு இந்த 3 டைமென்ஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3ல தினம் உங்களோட தேவன் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட எப்படி இருக்கிறார்? நீங்க சபைக்கு அதுதான். சபைக்கு போதகர் யாரு? சத்தமா சொல்லுங்க. சபைக்கு போதகர் யாரு? நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர். பாஸ்டர் கரெக்ட். பாஸ்டர் அந்த பூமியில் கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, சிலரை போதகராக வச்சிருக்கிறார், போதகர். பட் இந்த சபையினுடைய போதகர், கண்ட்ரோல் ஆஃப் சர்ச் யார் கையில் இருக்குது? ஹோலி ஸ்பிரிட். எந்த சபை பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல் இருக்கோ அந்த சபையில் நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் கூட்டம் இருக்காது. ஆமென். க்ளோரி. நீங்கள் நினைக்கலாம் இருக்காது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் பெந்தெகோஸ்தே நாட்களில் பார்க்கலாம். எத்தனை பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில்? வெறும் 120, 120 பேர். அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளாக எத்தனை பேர் சேர்க்கப்பட்டதாக பார்க்கிறோம்? 3000 பேர் சேர்க்கப்பட்டதாக பார்க்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ். ஏன்னா உங்கள் கையில் என்ன தூக்கு நூல் இருக்குதோ அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன மட்ட பலகை கையில வச்சு கட்டுறீங்க? என்ன மெஷரை வச்சு கட்டுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி தான் கட்ட தெரியும், இப்படி தான் நடத்த தெரியும், இப்படி தான் நடத்துவேன். திஸ் இஸ் மை மெஷர். அது மெஷர்னா என்ன தெரியுமா? தட்ஸ் த அனாயிண்டிங். தேவன் உங்களோடு கூட இருந்து, உங்களுக்குள்ள இருந்து, உங்கள் மேலே இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுகிறார். நான் வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்வதை போல அப்போ நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியப்படும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. ஆமென். அப்ப தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. இயேசுவை ஆப்ரேட் பண்றதுக்கு வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நடத்துவதற்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட நாவு போல பரலோகத்திலிருந்து அக்கினியாக இறங்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? என்ன ஆவி? எஸ், உலகத்தின் ஆவி கிடையாது. 3 விதமான ஆவிகள் இருக்கிறது உலகத்தில். ஒன்று மனுஷ ஆவி. நமக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசத்தை ஊதி கர்த்தர் ஜீவாத்மாவாக மாற்றியிருக்கிறாரே. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஆக நம்மளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்ல. த மேன் ஸ்பிரிட். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம். அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இன்னொரு ஆவி இருக்கிறது. அது என்ன ஆவி? உலகத்தின் ஆவி. த வேர்ல்ட் ஸ்பிரிட். உலகத்துக்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
அது உலகம் போன போக்கில் நடக்கும். உலகத்துக்குன்னு ஒரு டாக்டரைன். இதுதான் ஏதேனிலே கர்த்தர் வைத்திருந்தார். ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு என்னது? உலக சம்பந்தமான அறிவு. உலக சம்பந்தமான அறிவில் கர்த்தரை தேடுவது. ஆமென். போகட்டும், அதுக்குள்ளே போல. அப்போ வேதம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்போ அந்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு சைன் என்ன சம்பவிக்கும்? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்போது, சபைக்கு வந்தும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், ஆனால் இன்னைக்கு நான் எப்படி ஜீவிக்கிறீங்கிறத எப்படி நீங்கள் அளந்து கொள்ளலாம், எப்படி நீங்கள் அறிஞ்சுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36 அதிகாரம் 27 வசனத்தை வாசி. எசேக்கியேல் 36 அதிகாரம் 27 வசனம். உங்கள் உள்ளத்திலே நியாயங்களை கைக்கொள்ளவும். நல்ல கவனிங்க. நீங்கள் சபைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய ஆவியை வைப்பார். அவருடைய ஆவியை கர்த்தர் வைப்பார். அவர் வைக்கும்போது என்ன நடக்கும்? ஸ்தோத்திரம். நீங்கள் முந்தி துணிகரமாக செய்த எந்த காரியத்தையும் இப்போ என்ன செய்ய மாட்டீங்க? செய்ய மாட்டீங்க. உங்களால் செய்ய முடியாது. கரங்களை வைத்து கர்த்தர்களை சொல்லுங்கள். எஸ், உங்கள் முன்பாக பேசிகிட்டு இருக்கிற அடிமை ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்ட், ஒரு பயங்கரமான ஆல்கஹால் அடிக்ட். ஆமென். டி அடிக்ஷனில் 3 முறை அட்மிட் ஆனவன். இதே பாண்டிச்சேரி பட்டணத்தில் எந்த கரிஸ்மாட்டிக் மீட்டிங் நடந்தாலும் என்னுடைய சகோதரி இங்கே வந்திருக்கிறான், அவன் என்னை கூட்டிகிட்டு வருவான். அன்றைக்கு அருமையான ஐயா சொன்னது போல் பிரதர் சாம் ஜெபதுரை அவர்களுடைய மீட்டிங் எங்கே நடக்கும்? கம்பர் கலையரங்கத்தில். அதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவோம். எப்படியாவது எங்கள் அண்ணனுக்கு விடுதலை வேணும், எப்படியாவது எங்கள் அண்ணனை ஆண்டவர் தொடரணும். எனக்கு, நான் உலகத்தின் ஆவி, எனக்கு இந்த பழக்கெல்லாம் எனக்கு உள்ளத்தில் ஒரு பயம் இருக்குது. ஐயோ இதுக்கெல்லாம் போகக்கூடாது, இதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஐயா அல்லேலுயா அல்லேலுயான்னு எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்களே, என்னென்னமோ பாஷையில் பேசுகிறாங்களே, என்னையை கொண்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சுருக்கு, எனக்கு வேத்து கொட்டுது. சூத்திரம். இதே பாண்டிச்சேரியில் தான் கொஞ்ச நேரம் தான் எழுந்துச்சு, ஒரே ஓட்டம் ஓடிட்டேன், வெளியில் போய் நின்றுட்டேன். ஆமென். கடைசி வரைக்கும் உள்ளே வரல. தங்கச்சிட்ட சொல்லிட்டேன், இது எனக்கு ஒத்து வராது, நான் கிளம்பிட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை தொட்டார். என்னை தொட்டப்புறம் கர்த்தர் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் தேவன் தமது ஆவியை வைத்தார். இட்ஸ் த பர்டன். அந்த பாரம், அந்த பாரத்தை கர்த்தர் வைத்தார். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். நம்பர் 1, தேவ பிள்ளையே, த ஸ்பிரிட் இன்ட்வெல்ஸ் த பிலீவர்ஸ். ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே முதலாவது வரும் பொழுது அவனுக்குள் உள்ளே வருவாரானால் அவனை குறித்து, அவனுடைய பாவத்தை குறித்து, அவன் நீதியை குறித்தும், உலகத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் எல்லாவற்றையும் குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே நடத்தி வைப்பார். ஆமென். ஆமென். உங்களால் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. முந்தி துணிகரமாக செய்த பாவத்தை இப்போ உங்களால் என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஏன்னா உங்கள் ஸ்பிரிட், உங்கள் ஆவி தேவ ஆவியோடு கூட இணைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஆவியோடு கூட உங்கள் ஆவி என்ன செய்கிறார்? இணைக்கிறார். இஸ் ஃபோர்ஸ். ஆமென். ஆகவே தான் நீங்கள் அழும்போது அவர் அழுவார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் கலங்கி இருக்கிற வேளையில் நான் சொன்னது போல ரோமர் 8:26 அவர் உங்களுக்காக பெருமூச்சோடு கூட என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். ஆமென். உங்களுக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்வார். நீங்கள் அதனுடைய எண்டில், ஒன்று அந்த நாளுடைய எண்டிலையோ இல்லை உங்களோட லைஃபுடைய அந்த எண்டிலையோ நீங்கள் அதை எளிவாக தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை நடத்தி கொண்டு வந்தவர் என் தேவன். ஆமென். பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? இண்டிவிஜுவல் விட்னஸ் ரொம்ப முக்கியம். சில பேர் இருக்காங்க, வல்லமையாக ஊழியம் செய்வாங்க, உள்ளான சாட்சி இருக்கும்னா இருக்காது. அந்த உள்ளான சாட்சி இல்லாத ஜீவியத்தை நீங்கள் ஜீவிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கனவுல வைத்துங்களேன். பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்கும் உங்க உள்ளத்துல புதிதான ஆவி, உங்கள் உள்ளத்துல என்ன ஆவி? புதிதான ஆவி உள்ளவர்களாய் வாசிக்க. எசேக்கியேல் 36:27. உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்
இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களுக்கு சகலவத்தையும் குறித்து போதிக்கிறது, பொய் அல்ல, அது சத்தியமாக இருக்கிறது, அது போதித்தபடி அவராலே பெற்ற அபிஷேகம். எஸ், உங்களோடு கூட சபையில் பேசப்படுகிற வார்த்தை இப்ப அடுத்தது எங்க வந்துருது? உங்களுக்குள்ள வந்துருது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள வந்துருது. அந்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ள வந்து உங்களை தேற்றுகிறார். செபிக்க முடியாத வேளையில், வேதம் வாசிக்க முடியாத வேளையில், பலவீனமான வேளையில், நடுக்கத்தின் வேளையில் உங்களுக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறார். உங்க ஆவியோடு கூட இணைத்து போராடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. It's the personal witness. That's the வேதம் சொல்லுகிறது, the spirit indwelling. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கு. இதில் கொஞ்சம் பேர் போராடலாம். பவுல் போராடினான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில். நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்ய தோன்றுகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது, நன்மை செய்வதோ எனக்குள்ள இல்லை. ஓகே, இது உங்களுடைய, இது வந்து 100க்கு 100 யாரும் இல்லை, இயேசு தான் 100க்கு 100. சில காரியங்களில் பிசாசு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணும், இல்லை நம்ம சில காரியங்களில் விழுவோம். உண்மை. உதாரணமாக சங்கீதக்காரனாகிய தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தான் பாவத்தில் விழுந்தான். அதுக்காக நான் பாவத்தில் விழுறதை குறித்து நான் இதாக சொல்லலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்தோத்திரம். அது பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி தாவீது பாவத்தில் விழுந்தான், அதனால் நானும் விழுந்தாலும் தப்பு இல்லை. நோ 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 நோ. இன்றைக்கி நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சும்மா இல்லை. யாரும் உங்களை கை நீட்டி சொல்ல முடியாது. யாரும் உங்களுக்கு போதிக்க தேவை, இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும். நோ. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். 1 யோவான் 2:20 தான் படிச்சீங்க. ஸ்தோத்திரம். தட்ஸ் த இன்ட்வெல். ஆமென். இன்ட்வெல் மீன்ஸ் என்னது? அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இன்ட்வெல் கிடையாது, வித் யூ தான். வித் யூ, என்னைக்காவது ஒரு நாள் ஆன் யூ. எப்போ கர்த்தர் ஆபரேட் பண்ண விரும்புவாரோ அப்போ மேலே இறங்குவார். தாவீது ஏன் விழுந்தான் தெரியுமா? தாவீதுக்குள்ள இன்ட்வெல் இல்லை. ஆகவே தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுவான், உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினாலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி வந்துட்டாலே நீங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறத தேவன் அறிஞ்சு உங்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறார்? ஆமென். தாவீது, ஏன் தாவீது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவனுடைய சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், 10ஆம் 11ஆம் வசனத்தில் சொல்லுவான், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அப்ப என்ன செய்யறான் தெரியும்? இந்த ஆவியை தான் கேட்கிறான். நீங்களும் நானும் இன்னைக்கு பெற்றிருக்கிற இந்த ஆவியை தான் அன்னைக்கு கேட்கிறான். கிரியேட் இன் மீ நியூ ஹார்ட், ஓ காட். Create in me new heart, new spirit, Lord. புது ஆவி எனக்கு தாரும், புது ஜீவனை தாரும். உள்ளத்தில் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில். நிலைவரமான ஆவினா என்னது? நிலைவரமான ஆவினா என்னது? நாட் மேன் ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவி. நம்ம ஆவில அலபாயிர ஆவி, கர்த்தருடைய ஆவி. நான் சொன்னேன்ல, உள்ளத்தில் ஆமென் என் ஆவியை வைத்து. ஸ்தோத்திரம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், வேதம் சொல்லுவதை போல தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. ஆமென். அதுதான் இந்த நியூ ஸ்பிரிட். அந்த ஆவியை தான் தாவீது கேட்குறான். அடுத்தது சொல்றான், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. ஆமென். அப்போ அந்த ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததா? நோ, இல்லை இல்லை. அந்த ஜபம், பாபரிக்க ஜபம், அது பண்ணும்போது பரிசுத்த ஆவியான அவனுக்குள்ளே இருந்தாரா? அவனுக்குள்ளே இல்லவே இல்லை. அவனுக்குள்ளே இருந்ததில் என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு போகும்போது கூட வருவார். ஆமென். அபிஷேகம் மேலே இறங்கும் பொழுது இந்த ரெண்டு பதம் தான் அவனுக்குள்ளே இருந்தது. நாட் இன், இதைத்தான் வாஞ்சித்தான் தாவீது. அதனால தான் தாவீது இயேசுவுக்கு பிரியம். யாருமே பழைய ஏற்பாட்டில் அதை வாஞ்சிக்கலை. த நியூ அனாயிண்டிங் டேவிட். ஆமென். பிரைஸ் காட். வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்வது, இந்த காரியங்கள் கர்த்தர் நமக்கு எப்படி தருகிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், அப்ப இன்யூ, உங்களில் தங்கியும் இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்கிறார்? தங்கி இருக்கிற. நாட் டிராவல்,
பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு போன மாதிரி வந்துட்டு போல. யார் மேலே இறங்கணுமோ அவங்க மேலே இறங்கிட்டு, நல்லா கவனிங்க, உங்கள் சபைக்கு நீங்கள் வந்துட்டாலே உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நெக்ஸ்ட்டு நிலைவரமான அபிஷேகம் வேணும், நிலைவரமான பரிசுத்தம் வேணும், நிலைவரமான ஆவியோட தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்வார்? தங்குவார். He who dwelled, உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன். தங்குகிறதன் என்ன அர்த்தம்? ரெஸ்ட். ரெஸ்ட். யாத்ராகமம் 33:14 சொல்லுகிறது, மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் thee and I will give you rest. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:29-30 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆமென். வாசிங்க. மத்தேயு 11:29 வசனம் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நோ 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 நோ. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது டேக் மை பர்டன், என்ற பாரம், டேக் மை பர்டன். புரிஞ்சவங்க என்ன பாரம்? என்ன பாரம்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். பாரம், ஜெபத்தின் பாரம். எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தரும்படியான பாரம். உங்க சபையில ஆவியானுடைய வல்லமை நீங்க உணரும்படியான ஒரு பாரம். இது பாஸ்டர் மேல தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, உங்க ஒவ்வொருவர் மேல இருக்கும். உங்க மேல இருக்கிற பாரம் உங்க பாஸ்டரை தள்ளணும், நெருக்கணும். உங்க பாஸ்டரை நெருக்க நெருக்க நெருக்க, ஒன்று சொல்லட்டுமா, என் சபை விசுவாசிகள் என்னை நெருக்க 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 நான் அதிகமாக பலன் அடைய ஆரம்பித்தேன். அதிகமான பேர்டன் என் மேலே வந்தது. இன்னைக்கு பாஸ்டருடைய பேர்டன் மட்டும் ஒரு பேர்டன் இருக்கும், அது வேற. அந்த பேர்டனுக்கு ஒரு நாள் முடிவு வரும், ஒரு நாள் நிச்சயமா பலன் வரும், சந்தேகமே இல்லை. பட் சபையினுடைய பாரம், தேற்றக்கூடிய பாரம், தேற்றரவாளன் பாரம். நாங்கள் இருக்கோம் பாஸ்டர், கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் நடத்துகிறோம். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விசுவாசியை குறித்து, ஒரு சகோதரனை குறித்து சொல்கிறாங்களே, அவங்க வருவாங்க, அடிக்கடி வந்து எங்களை உற்சாகப்படுத்துவாங்க, அடிக்கடி இங்கே வந்து போவாங்க. என்னது அது? வாட் இஸ் தட்? அவங்க வேற சபை, எதுக்கு இங்கே வர்றாங்க? எதுக்கு இங்கே வர்றாங்க? தேற்று. புரிஞ்சவங்க கரங்கள, தேட்ஸ் கம்ஃபர்டர். கம்ஃபர்டர், பி கம்ஃபர்ட். இது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கணும், கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் இருக்கணும், சபையில் இருக்கணும். முதலாவது உங்கள் சபையை நீங்கள் தேற்றணும், உங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளை தேற்றணும். குறிப்பாக யூத், வாலிப பிள்ளைகள் இருக்கீங்கன்னா, வாலிப பிள்ளை இப்போ ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு? உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன். ரியல் பேர்டன். சபை வளரும், உங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிறார், உங்களுக்குள்ளே இன்னியுக்குள்ளே வந்துட்டார், வித்யுக்குள்ளே வந்து இப்போ எங்கே வந்துட்டார்? ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வரும்போது வித்யு, உங்கள் கூட வந்த தேவன் இப்போ எங்கே வந்துட்டார்? இன்யூ. இன்யூ ஆன்யூவில் வரும்போது உங்கள் பட்டணமே மகிழ்ந்து களி கூர்ந்த இந்த 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 இது என்னப்பட்டு மதகடிப்பட்டா? ஆமென். மதகடிப்பட்டு கத்த ஸ்தோத்திரம். அங்கே 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 உங்கள் கிளை சபை எழும்பும், அங்கங்கே எழும்பும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஸ்தோத்திரம். கரங்களை வைத்துங்களே. ஆமென். பிரைஸ் காட். வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்வதை போல 20ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ கர்த்தர் உங்களை எப்படி வாங்கியிருக்கிறார்? கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள தந்து பரிசுத்தமாக உங்களை இந்த பூமியில நடக்க வச்சு பரிசுத்தமாக உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு இயேசு என்ன செய்திருக்கிறார்? இயேசுடைய பங்கு என்ன? கிரயம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்? வேகமாக வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். வெள்ளியை கொடுத்து பொண்ணை கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுறது இன்னைக்கும் சில சபைகள் இருக்கு.
பாரம்பரிய சபைகள் இருக்குது. தள்ளுச்சீட்டு. பாவ சங்கீதத்தில் தொட்டியில் போய் நின்றுட்டு பாவத்தை சொல்கிறேன்னா டாலர் நோட்டை கிழிச்சு கொடுத்துருவான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. கோயோவே ஆமே. ஹல்லேலூயா. என்னது அது? பொன்னினாலும் வெள்ளினாலும் கோல் நீ தரேன், என் பாவத்தை மாத்திரம் மன்னிச்சிருங்க. அவர் பாவத்தை யார் மன்னிப்பா? கண்ணை வைத்துங்க. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் காட். அப்ப பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலும். ஆமென். அப்ப இயேசுவின் பங்கு என்ன? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய பங்கு என்ன? குற்றமில்லாத பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போவான். அப்படி போகும் பொழுது கள்வர் கையில் மாட்டிக்கொள்வான். அந்த கள்வர்கள் அவனை என்ன செய்வார்கள்? குற்றுயிரும் குலையுருமாக போட்டு அவனை போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்போ தற்செயலாய் வருகிற ஆசாரியன் உண்டு, லேவியன் உண்டு. தே ஆர் பாஸ்ட், கடந்து போவார்கள். தே ஆர் பாஸ் அவே. ஆமென். சடன் பிரீஸ்ட், சடன் நோ ப்ரிப்பரேஷன் பிரீஸ்ட், நோ ஆயத்தம் இல்லாத ஆசாரியர்கள், தள்ளு சீட்டை கொடுக்குறவங்க, பொண்ணுனாலும் வெள்ளினாலும் பாவ மன்னிப்புக்கு பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஒரு சில கூட்டங்கள். நான் போகவில்லை, போகட்டும். வேதம் சொல்லுகிறது that's the prepared minister, ஆயத்தமாக வந்த ஒரு சமாரியன், ஆயத்தமாக வந்த சமாரியன், பிரயாணமாய் வந்த சமாரியன் என்ன செய்வான்? முதலாவதாக திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொண்டு அவன் காயத்தை ஆற்றுவான். திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொண்டு. எஸ், இதுதான் பர்ச்சேஸ்ட். இதுதான் பர்ச்சேஸ்ட். நீ எனக்குரியவன். இந்த நாள் முதல் நீ எனக்குரியவன். முதல்ல பாருங்க, திராட்சரசமும் எண்ணெய். திராட்சரசம் எதை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் பர்ச்சேஸ்ட். எடுத்துக்கொண்டு போய் நேரம் எங்க கொண்டு போவாரு? சத்திரம் எதை குறிக்குது? சபை. சத்திரம் எதை குறிக்குது? சபை. டேக் கேர் மை பிரதர், மை பாஸ்டர். ஆமென். யாரு சமாரியன்? இயேசு. சத்திரத்தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரிடத்துல தான் நீங்க சபையை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. நான் திரும்பி வருவேன், இவனை நீர் எங்கிட்ட தரணும். இயேசு வரும்பொழுது யார்கிட்ட கேட்பார்? யார்கிட்ட கேட்பாரு? சபையை குறித்து யார்கிட்ட கேட்பாரு? யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு? பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான். ஆமென். புரியுதா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு? முதலாவது இருக்கும். நீங்கள் விலையேற பெற்ற இரத்தத்தினால நீங்கள் வாங்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த இரத்தத்தின் சாட்சி உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுகள் அந்த ரத்தம் இருக்கும். வீட்டுக்குள்ளே எந்த பிசாசு ஃபோர்ஸஸ் இருக்காது, எந்த டிமானிக் ஃபோர்ஸஸ் இருக்காது, எந்த மாந்திரிகம் உள்ள நுழையாது, உங்கள் பிள்ளைகளை தொடாது, உங்கள் பிள்ளைகள் மேலே எந்த பிசாசு கிரியல் கை வைக்காது. அப்படி வைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சரியாக இன்னும் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்படவில்லை. ஆமென். ஆவியான்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ரத்தத்தினால என்னை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எஸ்ஐ 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பார்த்தீங்களா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை குறித்தும் பரிசுத்த ஆவி கண்காணிகளாக பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக. அப்ப உங்க சபைக்கு கண்காணி யாரு? பரிசுத்த ஆவியான. அங்க என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்களை
நல்லா வாசிங்க, அந்த வசனத்தை மீண்டும் நல்லா வாசி சத்தமா. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை குறித்தும் சபையை மேய்ப்பதற்கு. சபை மேய்ப்பன் யாரு? அதான் பாஸ்டரையா, த்ரூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். புரியுதா? சபை மேய்ப்பன் யாரு? போதகர் யாரு? ஐயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களை மேய்ப்பதற்கு கண்காணி வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து. ஆமென். சும்மா இல்லை, சும்மா சாதாரண பாரம் இல்லை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்க பாரம். ஆமென். அல்லேலூயா. பெந்தகோஸ்தே சபைன்னு பேரை வச்சுருந்தா போதாது. கரங்களை வைத்துங்க. இன்னைக்கு ஏன் நிறைய சபை வளர மாட்டுது? ஏன் நிறைய சபையில் வார்த்தை இல்லை? ஏன் நிறைய சபையில் ஜீவன் இல்லை, வல்லமை இல்லை? ஆமென். இந்த பாரம் முதல்ல இருக்கணும். மையோக் பாரம் உங்களுக்கு இருக்கணும். இந்த பாரம் இருக்கணும். ஆத்மாவை குறிச்சின பாரம் இருக்கணும். விசுவாசிகளை குறிச்சின பாரம் இருக்கணும். சும்மா ஊழியத்துக்கு போகிறேன். ஆமென். நான் நிறைய பார்க்கிறேன். எஸ், அவ்வளோ ஆத்மாக்களை கொண்டு வருகிறேன். ஆனால் பர்சனல் லைஃப்பில் நோ விட்னஸ். சின்ன ஒரு காரியத்தில் அவங்களால என்ன செய்ய முடியலை? ஒரு சாட்சியை வெளிப்படுத்த முடியலை. ஆமென். ஏன்னா கண்காணி ஸ்தானத்தை அவங்களே வந்து தங்களை கண்காணிக்கிறதுக்கே முடியலை அவங்களால. அவங்க எப்படி மற்றவங்களை கண்காணிக்க முடியும்? போகட்டும், நான் அதுக்குள்ளே ரொம்ப போகட்டும். வேதம் சொல்லுகிறது, அடுத்ததாக வேதம் சொல்வதை போல ஸ்தோத்திரம். அப்போ the blood of Jesus, தேவன் நம்மளை சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபைனா, இந்த பூமியில் சாட்சிடுகிறவைகள் 3. எஸ், ஆவி, ஜலம், ரத்தம். மறக்காதீங்க. ஆவி, ஜலம், ரத்தம். ஆவி மீன்ஸ் Holy Spirit, ஜலம் மீன்ஸ் your witness, the word. எபேசியர் 5:26 வசனம் சொல்லுகிறது, வார்த்தையாகிய ஜலமாகிய வார்த்தை. அதில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. ஆமென். பேப்டைஸ் ஞானஸ்தானத்தில் வார்த்தையில் பிறந்திருக்கிறீங்க. ஆகவே தான் இயேசு சொன்னார் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். அப்போ ஜலத்தினால பிறக்கிறது என்னது? சத்தியத்தில் பிறக்கிறது, வார்த்தையில் பிறக்கிறது. ஆமென். மறுபடியும் பிறக்கும் போது எதில் பிறக்கிறீங்க? நீங்கள் வார்த்தையில் பிறக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கரங்களை பேத்துங்க. ஆமென். இந்த வார்த்தையில் இயேசு பிறந்தனால தான் பிசாசு 4ஆம் அதிகாரத்தில் சோதிக்க வரும்போது இயேசு சொல்லுவார், தேவனுடைய மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போ சபையில் வாயிலிருந்து, பாஸ்டர் வாயிலிருந்து தான் வார்த்தை வரணும். அதை நாங்கள் கேட்டுட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டும். வார்த்தை சத்தியம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களை தேற்றி இந்த நாள் வரைக்கும் உங்களை பரிசுத்தமாக நடத்தி உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தி உங்களை உங்கள் வீட்டில் கணவருக்கு பிள்ளைகளுக்கு சொன்னார்ல, என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அது உண்மையாக இருக்குமானால் வார்த்தை உங்களுக்குள்ளே பிறக்கும். வார்த்தையில் நீங்கள் பிறந்திருக்கணும். வார்த்தையில் பிறந்தா வார்த்தை உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். ஆமென். வார்த்தை எப்படி இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தை ஜீவனும். ஆமென். பார்த்தீங்களா? எடுத்த உடனே இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டையும் கிடையாது. நிறைய பேருக்கு எடுத்த உடனே இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டையும். ஆமென். எடுத்த உடனே பட்டயத்தை போல குத்தி பேசி சபையை உடைக்கிறவங்களாம் இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை முதல்ல என்னது? ஜீவன், லைஃப், ஜீவன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை முதல்ல என்னது? ஜீவனும் வல்லமையும். ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவிய சபையில் புறப்படுற வார்த்தை, உங்களுக்குள்ள தியானிக்கிற வார்த்தை. ஆமென். சோத்திரம். பாஸ்டருங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் பாடு இல்லை, இங்கே உட்காந்துருக்கிற பாஸ்டருக்கெல்லாம் பாடு இல்லை, வெறும் பிரசங்கிச்சுட்டு போயிடுவாங்க நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் பாடு இருக்கும்.
உங்களை எந்த அளவுக்கு பிசாசு புடமிடுதோ தெரியாது, அதை விட பல மடங்கு எங்களை புடமிடும். ஆமென், ஆமென். எப்படி அதிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இந்த வேர்டு, கர்த்தருடைய வார்த்தை, அது முதல்ல ஜீவனும் வல்லமையுமாக. அந்த வார்த்தை, நீங்கள் எந்த பிள்ளைகளுடைய வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. நீ எல்லா காவலோடு கூட அதை சாட்சியாக காத்துக்கொள்ளும் போது, அந்த நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் வரை நீங்கள் பாருங்கள், போகட்டும். நீங்கள் எல்லா காவலோடு கூட அதை காத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும்னா, இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போய் ஆத்மாவையும் ஆவியையும் என்ன செய்யும், பிரிக்கும். இந்த வார்த்தை என்ன செய்யும், உள்ளுக்குள்ளே போய் ஆவியையும் ஆத்மாவையும். திஸ் இஸ் ப்ராக்டிஸில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, சின்ன தவறு, நான் சொல்கிறது பெரிய இல்லை, சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, உங்கள் மனசு உடஞ்சி போச்சு, உங்களால் ஜெபிக்க முடியல, யாரையோ எதிர்த்து பேசிட்டீங்க, கோபமாக பேசிட்டீங்க, உடனே அந்த சோறு வந்துடும் இல்லையா, சோறு வந்துடும். சோறு வந்துட்டால் ஒன்று தெரியுமா, உங்களுக்கு வார்த்தை வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலியா சோர்ந்து போய் எங்கே போயிட்டான், சூரச்செடிகளை போயிட்டான், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுங்க, 1 ராஜாக்கள் 17 சொன்னவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்த சாரி பார்த்து வீட்டுக்கு போனால், அங்கே இருக்கிற ஏழை விதவை வீட்டில் போய் அங்கே வார்த்தையை கொடுத்து அங்கே அவன் பிள்ளையை உயிர்ப்பித்தான், எல்லாம் செஞ்சான். ஓகே. ஆனால் பாருங்கள், அதே எலியா நாள் ஒன்று வரும்போது, ஏசபேலுக்கு பயந்து ஓடும்போது சூரச்செடியின் கீழ் போய் படுத்து கொண்டான். நெக்ஸ்ட் பாருங்கள், குகைக்குள்ளே போய் தங்கிட்டான். கர்த்தர் அவனுக்கு அங்கே என்ன கொடுத்தார், தழலில் சுடப்பட்ட அடை, ஈக்குவல் டு வேர்ட், த ஹார்ட் வேர்ட், த ஹார்ட் பிரெட். ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா, உங்கள் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும். ஏன்னா சமயத்தில் உங்கள் ஆத்மா எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கும், 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படி என் ஆத்மாவை உயிர்ப்பியும். உங்கள் ஆவி கதறி கேட்கும், அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது கேட்கும். ஆண்டவரே, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் அண்டர் பிளாக், உன்னை மாட்டிக்கிட்டேன், ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டேன், சில ஃபோனோகிராஃபியில் மாட்டிக்கிட்டேன், செல்ஃபோனில் மாட்டிக்கிட்டேன், ஐ லாக்டு, என்னால் செபிக்க முடியல, லேட் நைட் வரைக்கும் அதோடு தான் போகிறேன், லேட் நைட் வரைக்கும். இப்போ என்னெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, பிசாசு ஈஸியாக இன்றைக்கி அடிக்குது, கேம்பிளிங், சூதாட்டம், எதில் வந்துடுச்சு, செல்ஃபோன்லேயே வந்துடுச்சு. ஆமென். சொல்வதற்கு நான் கூசுகிறது. எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கண்ணீர் வடித்தார், என் சபை பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்க ஐயா, சோம் பண்ணுங்க. ஆமென். எதில் சூதாட்டம். அது எப்படி, முதல்ல என்ன செய்யறானா, 2000 ரூபாய் நாங்களே உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம், நீங்கள் அதை வச்சு ஆடுங்க. கேர்ஃபுல். இலவசமாக பாவத்தை பிசாசு விதைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பணம் கொடுத்து எந்த பாவத்தையும் செய்ய வேண்டாம். இனி உங்கள் 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 அறை வீட்டுக்குள்ளேயே பிசாசு நுழைஞ்சாச்சு. ஆமே. நியாயாதிபதிகள் 16 நீங்கள் பார்க்கலாம், சிம்சோனே, பெலிஸ்தர் பட்டண வாசலில் இருக்கிறார்கள். பட்டண வாசலில் தானே இருக்கிறாங்க, பார்த்துப்போம். சிம்சோன் எப்படி இருந்தான், பட்டண வாசல் தானே, அது வரட்டும் பார்த்துக்கலாம், ஆவியானவர் மேலே பலமாக இறங்குவார், நான் பார்த்துப்பேன், நோ ப்ராப்ளம். த சேம் தெளிவால் சொல்லுகிறார், சிம்சோனே, பெலிஸ்தர் உன் அறை வீட்டுக்குள் வந்து விட்டார்கள், கேர்ஃபுல். அறை வீடு மீன்ஸ் என்னது, யுவர் மைண்ட், யுவர் சோல், சாம்பர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை கதவை பூட்டி. அறை கதவு மீன்ஸ் என்னது, நாட் ஓன்லி யுவர் ரூம், யுவர் பிரைவேசி, உன் அந்தரங்கம். க்ளோஸ் யுவர் பிரைவேசி. உன் அந்தரங்கத்தை பிசாசுட்ட காமிக்காத தேவ பிள்ளையே, உன் அந்தரங்கத்தை பிசாசுட்ட காமிக்காத தேவ மனுஷனே. ஆமே. எலியா ஏன் பயந்து ஓடுனா, ஆமே,
என் அந்தரங்கத்தை தெரிஞ்சவன் மாதிரி என்னை துரத்துறாளே. ஓ த ஜெசபெல். ஆமென். ஆகவே தான் எலியா ஓடினான். ஏன்னா ஜேசபெல் சும்மா அப்படி உரசிட்டாலே போதும் யாரையாவது. ஜேசபெல் சும்மா அப்படி டேஷ் பண்ணிட்டாலே போதும். எப்படி நம்ம சொன்னோம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால்னு. எம்மாவூர் சீஷர்களை இயேசு என்ன செய்தார்? உரசினார். ஆமென். சடன் they are changed. சடன் புதிதான ஆவி அவர்களுக்குள் வந்தது. அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரிஞ்சுதடா. ஆமென். What is that? What is that? Amen. Dashing Jesus, dashing Holy Spirit, dashing power of anointing. Hallelujah. உங்க மேல அந்த அபிஷேகம் மோத 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 ஒரச 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 உணர்வடை உணர்வடை. அந்த ரங்கத்திலே தனிமையிலே உன் ஆத்மாவையும் ஆவியையும் வேறு பிரி வேறு பிரி வேறு பிரி. எல்லா அதிகாரத்தையும் உனக்கு இயேசு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி, உம்முடைய சத்தியாவி ஆகிய தேற்றவாளர் என்னை உயிர்ப்பிக்கட்டும். கரங்களை வைத்துங்க. சோத்திரம். பிரைஸ் காட். க்ளோரி. கர்த்தர்ட்ட கேளு. எந்த ரகசிய பாவத்துக்குள்ள நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எந்த ரகசிய சேம்பர்ல நான் மாட்டிக் கொள்ளக்கூடாது. Glory. எந்த சீக்ரெட் சின் எனக்கு வேண்டாம். தேவனுடைய வார்த்தை. அதுதான் நான் சொன்னேன், ஊழியர்களெல்லாம் நொறுக்கி எடுத்துரும், நொறுக்கி எடுத்துரும். சும்மா இல்லை. இனி நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சபை பழைய மாதிரிலாம் இருக்காது. ஐயா போராடி 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 சோர்ந்து போகிற நிலைமைக்கு வந்துட்டார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுப்பார். நெக்ஸ்ட் இந்த சபையில் ஜான்சன் எழுப்புவார். நீங்கள் பாருங்கள். ஆமென். தேங்க்யூ லார்ட். அவன் எலும்புகளுக்குள்ளெல்லாம் கர்த்தர் தன்னுடைய அக்கினியை பற்றி வைப்பார். ஆமென். That is the forces. 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 கர்த்தர் பாவியான எனக்குள்ள செஞ்சார். தேடி தேடி பாவத்துக்கு போவேன், தேடி தேடி அனுபவிப்பேன். கண்கள் கண்ட ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டேன், எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும். ஆமென். In 1987, 86 வாரத்தில் ஒரு முறை ஒரு நைட்டில் 7,000 ரூபா செலவு பண்ணுவேன். சென்னையில் வடபழனியில் போய் ஒரு நைட். ஆமென். அப்படிப்பட்ட என்னை இன்றைக்கு கர்த்தர் தேடி தேடி யூ டேஷ் யூ ரப் வித் மை பீப்புள், யூ ரப் வித் மை சர்ச். ஒரசு. கரங்களை வைத்துங்க, கரங்களை வைத்துங்க. அதே சரீரம் தான், அதே பாடி தான், அதே வீக் பாடி. That is the internal. That is the internal breath. சொன்னார்ல, உங்க பிரீத் போக 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 you are lost your life. அங்க வந்துருச்சு பிசாசிப்போம். கொரோனா பாருங்க என்ன செய்யுது, எதை 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 இது பண்ணுது. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 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 டாக்டரின் வந்துச்சு, உலகம் வேர்ல்டு டாக்டர். என்னது? இப்போ அது அட்ரஸே இல்லை. என்ன அட்ரஸ் என்ன சொல்லி கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். நீங்கள் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஸ்பிரிச்சுவல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிங்க. அதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேசத்தில் ஒரு பெரிய காரியம் தீயா பரவுச்சு. யோகா. யோகா. வாட் இஸ் தட்? You must arrest your breath. You must arrest your breath. Oxygen நிறுத்து. That's the cunning of devil. அது இப்ப என்னாச்சு? அது போக்கிலே விட்டார் கர்த்தர். போ. என்னாச்சு? இப்ப பண்ண சொல்லு யாரையாவது.
பண்ண சொல்லு. ஹாஸ்பிட்டலில் போய் யோகா பண்ணு, சரியாக போயிடும். பண்ண சொல்லு. We are lasting breath. ஆமென். இன்னைக்கு எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனம் 7 வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. எஸ். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் மேலே ஊது. Breathe upon. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? யார்கிட்ட கேட்கிறாரு? மனுபுத்திரன் யாரு? இன்னைக்கு மனுபுத்திரன் யாரு? Son of God. We are the Son of God. யோவான் 1:12 சொன்னது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம். எங்க பிசாசை விரட்டலாம், எங்க சூனிய கட்டை உடைக்கலாம், எங்க சம்பாதிக்கலாம்? நோ நோ நோ. ஆமென். காற்றின் போக்கிலே போகாத, தாண்டி வா. ஆமென். That is the power of Holy Spirit. Hallelujah. Hallelujah. சில பேர் ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ல சுத்தி ஓடுறது. அமாவாசை கூட்டம், பௌர்ணமி கூட்டம், பௌர்ணமி மாசம் அமாவாசை, பௌர்ணமி மாசம் அமாவாசை, பௌர்ணமி. ஆமென். என்னைக்கு எழுப்புதல் வருது? என்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் கூட்டம் வைக்க போறீங்க? கரங்களை வைத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் கர்த்தர் கேட்டார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? தேவரீர் அதை அறிவீர். தேவரீர் அதை அறிவீர். போதும் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? த ஸ்பிரிட் இன்ட்வெல்ஸ். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இன் விட்னஸ், இன் ப்ரீச்சிங், இன் ஹோலி லைஃப், என்னென்னலாம் சபையில் ஐக்கியம், என்னென்னலாம் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறது, உணர்வு, இவைகளை கொண்டு ஜீவிக்கிறது இருக்குதுன்னா உங்களுக்குள்ள இன்ட்வெல் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கரங்களை வைத்துங்க. நீங்கள் எல்லா காவலோடு காத்துக்கணும். நான் சொன்னது போல் உங்கள் சேம்பரை காத்துக்குங்க. உங்கள் சேம்பரை காத்துக்குங்க. கேர்ஃபுல். நெக்ஸ்ட், அடுத்ததாக ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10-11 வாசிங்க சீக்கிரம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியான்றி. அடுத்ததாக நீ நல்லா கவனிக்கணும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அடுத்தது, ஒரு விசுவாசிக்குள்ள உங்களுக்குள்ள இன்ஃபில்ட் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ரெவலேஷன் வரும், வெளிப்பாடு வரும். வெளிப்பாட்டு வரத்தை நீங்கள் வாஞ்சிக்கணும். வெளிப்பாடுனா என்னது? எத்தனை பேருக்கு கர்த்தர் சொப்பனத்தில் பேசுகிறார், சொப்பனம் காமிக்கிறார்? எஸ். சொப்பனத்தில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது எத்தனை பேருக்கு? ஆமென். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது எத்தனை பேருக்கு? உலகத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, இப்படி ஏன்னா நீங்கள் பாவத்தை குறித்து நீங்கள் நினைக்கலாம், நான் இவர் பாவி போல, இவர் பாவம். தேவனை தேடாமல் இருக்கிறதே பாவம்தான். தேவ சமூகத்தை விட்டு வெளில இருக்கிறதே பாவம்தான். பாவத்தில் நிறையா இருக்குது, அதுக்குள்ள ரொம்ப போல. அப்போ நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னது? த ஸ்பிரிட் சர்ச்சஸ். உங்கள் ஆவி தேடுதான்னு கர்த்தர் பார்ப்பார். உங்கள் ஆவி தேடுதா? சபைக்கு வந்தாங்களே, ஆவியில் நிரம்பினாங்களே, அடுத்த வாரம் வராங்களா, அடுத்த வாரம் சபைக்கு வராங்களா பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. ஆமென். க்ளோரி. அதோட 9ஆம் வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9ஆம் வசனம்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய உள்ளத்திலே. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறல, உலகத்தான் அதை அறிய மாட்டோம். மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே தோன்றாது. நீங்கள் செப்பரேட். நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் வீட்டில் சோத்திரம். ஆமென். கடந்த நாளில் ஜிப்மர்லேருந்து ஒரு சகோதரிகிட்ட என் தங்கச்சி ஃபோன் பண்ணி ஒரு 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 சாதாரண ஒருத்தவங்க தான், அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. நீங்கள் சபைக்கு போகிறீங்களா? இல்லை. சரி, ஏன் போகல? எங்களுக்கு போகணுன்னு தோண்டலை, சர்ச்சுக்கெல்லாம் போகணுன்னு தோண்டலை. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஐயா, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். அப்படியா? சரி, வேறு என்ன உங்களுக்கு குறை? வேறு என்னல குறை? என்ன ஒன்று, எங்களுக்கு சரியான ஒரு 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 ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. சிஸ்டர், அதான ஃபஸ்ட்டு பிளஸ்ஸிங். அதுவே இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே எப்படி? சரி, யாருக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம்? எங்கள் மாமனாருக்கு இருக்குது. உங்கள் மாமனார் எப்படி இருந்தார்? போன வருஷம் வரைக்கும் குடிச்சு இருந்தார், இப்போ நல்லா மாறி சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு இருக்குது. ஆமாம், புரியுதா? அப்போ அந்த அது 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 தெரியுது அவங்களுக்கு. தட்ஸ் த டிஃப்ரெண்ட். இப்போ மாமனாரை கேட்டால் தான் தெரியும் மாமனார் எப்படி இருக்கிறார். இந்த அனுபவத்தை மற்றவங்க பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க, மாமனார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாரான்னு பார்க்கணும். கரங்களை வைத்துங்களேன், அங்கே தான். ஏன்னா இந்த ரெவலேஷன் பாருங்கள், இவங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வருது அவங்கள பற்றி. ஆனால் சபையில் குறித்து ரெவலேஷன் வரணும். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் போய் ஒரு இடத்துல உங்கள் பழைய இடத்துலையோ பழைய பாவம் பண்ண இடத்துல போய் நிற்கிறீங்கன்னா உங்களை கண்டு ஒருத்தனும் பரியாசம் பண்ண முடியாது. ஆமென். உங்களை கண்டு யாருமே எந்த ஸ்க்ரோலும் பண்ண முடியாது. தட்ஸ் த ரெவலேஷன், வெளிப்பாடு. உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது. அதே போல் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நான் வருகிறேன். அப்போ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவிய அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? பாருங்க, மனுஷாவி ஈஸியாக மனுஷாவி அறிஞ்சிடும். ஹிப்னாட்டிஸில் இன்னும் சைக்காலஜிக்கில் அதெல்லாம் மேன் ஸ்பிரிட் ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க, இவங்க எப்படின்னு. ஆனால் தேவ பிள்ளைகளை ஒருவனும் அறிய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, இங்கே தான் உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே ஒரு ஹை ரெவலேஷன் இருக்கிறது. நீ தான் மற்றவங்களை அறிய முடியும், யாரும் உங்களை அறிய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினைப்பீங்க நான் போனால் என்னை பார்த்து இந்த மாதிரி சிரிப்பாங்க. நோ, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் தெரியுமா? the breath of God is in you. யோவான் 3:8 வாசித்து பாருங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்த எவனும் அப்படியே இருக்கிறான். என்ன அர்த்தம்? யாராலையும் உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாது. கரங்களை பேத்துங்க. யாராலையும் உன்னை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீ எல்லாரையும் அறிவாய். இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? This is a revelation. Some revelation எப்படி வெளிப்படும்? Knowledge. Some revelation is wisdom. இப்போ அந்த சகோதரன் சொன்னார், அவருடைய ஆர்மியில் எல்லையில் இருக்கும் பொழுது அங்கே அவர் நின்ன இடத்துல ஒரு கன்னி வெடியோ ஏதோ ஒன்று இருந்தது. அங்கே நின்றுருந்தா என்ன இருக்கும்? கொஞ்ச நேரம் அங்கே நின்றுருந்தா என்ன இருக்கும்? This is a blast. What is that? Revelation from Jesus. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றியிருந்தா என்ன இருக்கும்? பிளாஸ்ட். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே ரிவீல். டோன்ட் ஸ்டாப் ஹியர். சில பேருக்கு காதில் கேட்கும், எனக்கு பாவ நாட்களில் இருக்கும்போதே கேட்கும். நம்ப மாட்டீங்க, பாவ நாட்களில் இருக்கும்போதே கேட்கும். அதுதான் எனக்கு ஆச்சரியம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என் காதில் சத்தம் கேட்கும்.
நான் அதை டாக்டர்கிட்டலாம் போய் கேட்டிருக்கிறேன், என்ன இது என்ன அதுன்னு. அவங்க என்னம்மா சொல்லுவாங்க, இவர் என்னை சுற்றி ஒரு டீமே இருப்பாங்க. சொல்லுவாங்க, இவர் ஆல்கஹாலில் முத்தி போயிட்டார், அதனால இவருக்கு அந்த காதலெல்லாம் சத்தம் கேட்கும், அது மாதிரி தான் கேட்குது. நோ 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 நோ, திஸ் சவுண்ட் இஸ் டிஃபரெண்ட். என்ன தெரியுமா, இங்கே நிற்காதே போ. ரெவலேஷன் எப்படி நடக்குது இது? யோவான் 16 இருக்குது, அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏண்டவர் என்ன கண்டித்து உணர்த்துறீங்க? எத்தனையோ பாவி இருக்காங்களே. யூ ஆர் chosen for me. ஆமென். நான் குடிச்சிட்டு நிற்க முடியாமல் நிற்பேன், சண்டை போட்டுட்டு. யாரோ ஃபோன் பண்ணிடுவாங்க, போலீஸ் வரும். அங்கே வருதுன்னு தெரிஞ்சவொன்னே எல்லோரும் ஓடிடுவாங்க. நான் மட்டும் நிற்பேன், தனியாக என் காதில் சத்தம் கேட்கும், இங்கே நிற்காதே போ. அடுத்த நிமிஷம் நான் எங்கே போவேன், எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியாது. சாயந்தரம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா சொல்லுவாங்க, எல்லாரையும் வாரிட்டு போயிட்டான், நீ ஒருத்தன் தான் பாக்கி. நீ எங்கே போன, எப்படி போன, நீ அங்கே தானே நின்ன, நீ எப்படி போன, நீ எப்படா ஓடின, நீ எப்படி ஒன்று, எப்படி ஓடவே முடியாத ஒன்றால் நீ எப்படி ஓடின? ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது, இது என்னன்னே தெரியாது. நான் அப்போ ரோமன் கத்தோலிக்க சபையில் இருப்பேன். நான் என் ஃபாதர்ட்டெலாம் போய் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன செய்தாங்கன்னா, உங்கள் தாத்தா அப்பா அந்த ஆத்மா உங்களுக்கு கூட வந்திருக்கும், அதுதான் உங்களே காக்கும். அதுவே எந்த சேம்பரில் இருக்குன்னு யாருக்கு தெரியும், எந்த பாதாளத்தில் எந்த தட்டில் படுத்துருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது எங்கே என்னைய காக்க. ஆமென் ஆமென், உண்மைதானா? அதனால தான் நான் சொல்லுவேன், இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்தப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவங்க, விலையேற பெற்றவங்க. அவங்க 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 மேலே போய் ஊது, பிரீத், டேக் மை பிரீத். கரங்களை வைத்துங்க. ரெவலேஷன், ரெவலேஷன். வெளிப்பட்டு பேசு, வெளிப்பட்டு ஜெபி, வெளிப்பட்டு கத்தட்ட கேளு, வெளிப்பட்டு தைரியமா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லு, பாஸ்டர் எனக்கு இது வெளிப்பட்டுருக்கு பாஸ்டர், என்னென்ன தெரியல, இப்படி சொப்பனம் பார்த்தேன். ஃப்ராங்காக பேசு. தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்தியிருப்பார். பாவத்தில் இருந்த எனக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கி நான் தாழ்மையாக சொல்லட்டுமா? வித் ஹம்பிள் ஐம் சேயிங். என்னுடைய மகன் இங்கே வந்திருக்கிறான், பெனிங்டன், கீபோர்டு வாசித்தான். அவெல்லாம் ஜபத்தில் ஒன்றும் பெருசாக ஹைலாம் கிடையாது. நான் அவனை சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஜபம் நல்லா சோம் பண்ணணும், சோம் பண்ணணும். பட் இவனுக்கு அடுத்தது இன்னொரு பையன் இருக்கான், ஜோஷ்வா, என் மனைவி. இவங்க 3 பேருக்குமே ரெவலேஷன் கிஃப்ட் உண்டு. With humble I'm saying. காலையில் எழுந்த உடனே நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு அப்புறம் தான் இவங்க எழும்புவான். நான் ஏர்லி மார்னிங் செவிச்சுட்டு இவங்க நைட்டு 2-1 மணி வரைக்கும் அவங்க பாடம் அது இதுன்னு. காலையில் எழுந்த உடனே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பான். நான் கேட்பேன், என்ன சொப்பனம் பார்த்தா சொல்லுப்பா. எங்கள் வீட்டில் அது கேஷுவல். நான் தேவ சமூகத்தில் தாழ்மையாக சொல்லுகிறேன். என்ன பார்த்தேன்? அப்பா இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இன்னாரை பார்த்தேன், இன்னாரை பார்த்தேன். அவன் அடுத்தது அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் ஃபில்லிங் ப்ரேயர் செல்ல கிடையாது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் பலன். I have little strength. வீட்டில் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கலசத்தில் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. இந்த இடத்துல குமாரன் சொல்றது ஆத்மாவை போட்டுக்குங்க. நானும் என் ஆத்மாவும் என்ன செய்யணும்? செத்து போயிடணும். We have no word. No word. அப்பம் என்னது? அப்பம் வார்த்தை. என்ன எது? அபிஷேகம். Anointing of Holy Spirit. ஆமென். ஆனா அவ சொல்லுவா, கொஞ்சம் விறகு பொறுக்கிறேன். ஏன் விறகு பொறுக்கிறா? நான் அண்ணல் கொள்ளணும் ஐயா. கரங்களை வைத்து கத்திரக்கல்ல சொல்லுங்களேன், உன் வாயிலிட்ட வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை நான் விறகுமாக்குவேன்.
எஸ், ஐ மஸ்ட் burn. எரிகிற கொட்லியா மாறணும். இந்த ரெவலேஷன் எங்கிருந்து வருது? ஃப்ரம் சீக்ரெட் ஸ்பிரிட், ஃப்ரம் சீக்ரெட். நோபடிஸ் can knows. யாராலையும் இது கண்டுபிடிக்க முடியாது. சீக்ரெட். உங்க பலனெல்லாம் குறுகி போகிற வேளையில் கர்த்தர் கிரியை செய்வார். யார் அற்பமாக நினைக்கிறீங்களோ அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் விறகு பொறுக்கிறேன். உனக்கே பலம் இல்லையே, ஏன் விறகு பொறுக்கிறா? தட்ஸ் மை டியூட்டி. சாப்பிட்டு செத்து போகணும். ஆமே. எலியா என்ன சொன்னான்? எலியா என்ன சொன்னான்? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறேன், நான் நல்லவன் அல்ல, நான் செத்துறணும், என் ஆத்மா மறிச்சிடணும், நான் செத்துறணும். நோ. ஆமே. எலியா என்ன சொன்னான்? அதில் முதல்ல எனக்கு ஒரு அடைய பண்ணி கொண்டு வா. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். தீர்க்கதரிசிகளின் மனைவி, ஒரு மனைவி தன் 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமையாக்கி கொள்ள வருகிறான். இந்த 2 பிள்ளைகள் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவி, ஆத்துமா. கடன் கொடுத்தவன், இந்த பூமியில் உண்டு கொழிக்க செழிக்க வைத்தவன். உங்கள் பிள்ளைகளை நல்ல லக்ஸரியஸில் வளர்க்குறீங்களோ? ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். யார்கிட்ட வந்து கேட்குறான்? பிள்ளைகிட்ட வந்து கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்? தாயார்கிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கேட்டிருப்பான், எங்கே 2 பிள்ளைகள்? ஐயா வெளியில் போயிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் ஆவியில் பகுத்தறிஞ்சால் தான் புரிய முடியும். அவன் என்ன சொல்கிறான் தேவ மனுஷன்ட்ட? ஐயா, கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். சொல்றானா, உங்களுடைய அடியான் எப்படி நடந்தான் என்பதை நீர் அறிவீர். உங்களுடைய அடியான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். கர்த்தருக்குள் பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். பாருங்க, முதல் தடவை யார் வர்றா? அங்க டெவில். கடன் கொடுத்துட்டு கேட்க வருது, கொடு 2 பேரையும் கொண்டு போறேன். ஆமென். அவ என்ன சொல்லியிருப்பா? ப்ளீஸ் கிவ் சம் டைம், நாளைக்கு வா. ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், நாளைக்கு வா. ஓகே. இப்போ என்ன நடக்குது? இப்போ கர்த்தர் யார் அனுப்புறாரு? தம்முடைய ஊழியரை அனுப்புகிறார். அவன் போ. என்ன இருக்கிறது வீட்டில்? உங்ககிட்ட என்ன வெளிப்பாடு இருக்கு? என்ன வெளிப்பாடு இருக்கு? சொப்பனத்தில் கர்த்தர் பேசுறாரு, இல்லை எனக்கு ஆவியில் கர்த்தர் பேசுறாரு, சபையில் கர்த்தர் பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றா? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உடைய அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை. கரங்களை வைத்து கர்த்தர்கள் சொல்லுங்க, ஒரு குடம் எண்ணெய். தட் இஸ் த ஹை ரெவலேஷன். ஆமென். ஒரு குடம் எண்ணெய். எஸ், ஐ ஹேவ் த பாட் ஆஃப் ஆயில். ஐ ஹேவ் த பாட் ஆஃப் ஆயில். இது உங்களுக்கு இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணும். எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள பரிசுத்தம் இருக்குது, எனக்குள்ள வல்லம் இருக்குது. சில காரியங்கள் என்னை மேற்போக்கா என்னை தள்ளுது. நானும் சில காலங்கள் ஜெபிக்காமல் போயிட்டேன். இன்னையிலேருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இன்னையிலேருந்து நான் ஃபாஸ்டிங் போட ஆரம்பிப்பேன். இன்னையிலேருந்து என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் சொல்லி பாரு, ஆவியானவர் உன்னை நம்பிக்கையை செய்வார். உன்னை நம்பிக்கையை செய்வார். அப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா அவன்? go and collect the empty vessels. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. இந்த ஊரில் எத்தனை எம்டி வெசல் இருக்கும்? எத்தனை வெறும் பாத்திரம் இருக்கும்? என்ன நிரப்ப மாட்டாரா இயேசு? என்ன நிரப்ப மாட்டாரா? சபையில் போனவங்கெல்லாம் நிரம்பி ஆஸ்வாதமாக இருக்காங்களே, ஏதோ ஒரு விதத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்களே, என்ன நிரப்ப மாட்டாரா? எத்தனை எம்டி வெசல் இருக்கும்? அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடும் இல்லையே. அந்த வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு தானே உட்காந்துருக்குறாங்க. ஐயோ, எங்களுக்கு என்ன இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. பட் நம்முடைய தீர்க்கதரிசியுடைய மனைவி என்ன சொன்னா? ஐ ஹேவ் த பாட் ஆஃப் ஆயில். என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அவன் வந்து கேட்கும் போது அதை சொல்லலையே.
புரிஞ்சதுங்க கரங்க வைத்துங்களேன். அவன் வந்து கடன் கொடுத்தவன் கேட்கும்போது என்கிட்ட ஒரு கூட என்ன இருக்குப்பா கொண்டு போ, இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, கடன் அடைச்சிக்கோ. அன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தில் ஒரு கூட என்ன விலை கூட தான், இப்போதைக்கு இது வட்டிக்காவது வச்சுக்க, இப்போதைக்கு நீ விட்டுரு சொல்லியிருக்கலாமே. இந்த ரெவலேஷன் ஸ்டாப். எப்போ அது ரெனியூ ஆகுது? கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். தேவன் உன்னோடு இடைப்படும் பொழுது, கர்த்தர் உன் சேம்பருக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தர் உன் சபைக்குள்ளே நுழையும் பொழுது, கர்த்தர் ஃபுல்பீட்டில் இருந்து வார்த்தைகளை உன்னோடு கூட பேசும் பொழுது, இந்த ஹை ரெவலேஷன் வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்களை வாசித்து பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆ ஆ ஆ தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இந்த வெளிப்பாடு மட்டும் வந்துடுச்சுன்னா, வேத வாக்கியங்கள் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இட்ஸ் த ரெவலேஷன். வெளிப்பாடு அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணினங்களே, கண் காணலை, காது கேட்கலை, மனுஷன் உலகத்தான் இதயத்தை தோன்றலை, அவனுக்கு தெரியாது. உங்களுக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். த்ரூ ரெவலேஷன். த்ரூ ரெவலேஷன். கரங்களை வைத்துங்க. சின்ன ஒரு ரெவலேஷன் இருந்தால் போதும். சின்ன, அதான் உங்கள் பலன், அதான் உங்கள் பலன். ஒரு வெளிப்பு எனக்கு இன்றைக்கி வெளிப்படுத்திட்டார் கர்த்தர், இன்றைக்கி என்னை குறித்து பேசிட்டார் கர்த்தர். தட்ஸ் த ரெவலேஷன். கரங்களை வைத்துங்களேன். ஆமே, உண்மை. என்னை எப்படி தான் ஆர்டர் பிடிச்சாரு? ஒரு மீட்டிங்லையும் டேக்கா கொடுத்துட்டே வந்தேன், ஒவ்வொரு மீட்டிங்லையும் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சிம்பிள் மீட்டிங் போனேன், ஒரு கரிஸ்மாட்டிக் மீட்டிங்குக்கு. அங்கே போயிருக்கும்போது ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடு தெரியுமா? எனக்கு திக்கு இருக்கும், யாருக்குமே தெரியாது. சின்ன வயசுலேருந்து என்னுடைய திக்குவாய் நான், என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. என் கூட பலருக்கு தான் தெரியும். சோத்ரம். ஆனால் அங்கே அந்த வெளிப்பாடு வந்தது. இங்கு ஒரு திக்குவாய் சகோதரன் இருக்கிறான், கர்த்தர் அவனை தொடுகிறார், எழுந்து நில்லு அப்படின்னு. இந்த ரெவலேஷனை நோக்கி வருகிறது. என் உள்ளுக்குள்ள அதை அட்டிக்குது மோதி, நீ தான் எழுந்துருன்னு சொல்லுது. நானும் அவுட்வேர்டில் அதை நிறுத்துறேன். இல்லை இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் ஒருவேளை எழுந்துச்சு நின்னா திக்கு வந்துடும், நான் அவமானப்பட்டுருவேன். பாருங்கள், த ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் பிசாசாக தான் செய்வான். இந்த ரெவலேஷனுக்கு விரோதமாக போராடிட்டே இருப்பான், வெளிப்பாடுக்கு விரோதமாக போராடிட்டே இருப்பான். இல்லை, வெளிப்பாடுக்கு விரோதமாக அது போக்கிலே கொண்டு போயிடுவான் அவங்களே. கேர்ஃபுல்லாக. ஸோ அன்னைக்கு நான் அது போக்கிலே போயிருந்தா என் 10ஓட 1 11 எனக்கு போயிருக்கும். 1995 ஆகஸ்ட் 21. ஆமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்காக ஜெபித்த பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் கிடையாது, ஒரு பெரிய வரம் பெற்ற ஊழியர் கிடையாது, ஒரு ஆர்சி ப்ரீஸ்ட். பட் இஸ் த மேன் ஆஃப் காட். அவர் மேலே வார்த்தை இருந்தது, அவரிடத்துல வார்த்தை இருந்தது. த ரெவலேஷன் இஸ் தேர். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 2 பேருக்கு அங்கே ஹை ரெவலேஷன் இருக்கும். அவங்களாம் யார் தெரியுமா? பெரிய அனாயிண்டட் ஒன் கிடையாது. ஆமேன். முதல் ரெவலேஷன் யாருக்கு தெரியுமா? நாகமான் குஷ்டரோகி வீட்டில் இருந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு, இந்த மாதிரி இருந்த சின்ன வீட்டு வேலை செய்கிற ஒரு சின்ன பிள்ளை. த ஹை ரெவலேஷன். அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? என்னுடைய ராஜா, என்னுடைய ஆண்டவன். யார் சொன்ன அவளுக்கு? எவ்வளவு போல்ட்னஸ் ஸ்பீச்! சொல்றதுக்கு ஒரு தைரியம் என்ன இருக்காதா? படைத்தளபதி வீட்டில் போய் வேலை செய்ய போயிட்டு, நீ கமாண்ட் கொடுக்குறியா எனக்கு? நீ வேலை செய்யற, பேசாம வாயை மூடிட்டு கடை. நோ, the revelation from Jesus, the revelation from heaven, the revelation from power of God. Ordinary woman. உடனே பாருங்க, இந்த ரெவலேஷன் வந்த உடனே நட்டுங்குவான் நாகமான். நேராக ராஜாக்கிட்ட போவான். ராஜா, எனக்கு ஒரு லெட்டர் கொடு, சீக்கிரம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடு. நான் அந்த ராஜாக்கிட்ட போகிறேன். அவனுக்கு லெட்டரை காமிச்சிட்டு அவன் நாட்டில் போய் இப்படி அங்கே இஸ்ரேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவனை பார்க்க போகணும், அந்த ராஜாக்கு லெட்டர் கொடு. ரஷ். அதே பாருங்க, அங்கே போவான். அவன் போய் யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு, நீ சரியாக போயிடுவா போம்பான். ஆனால் என்ன செய்வான்? You have no revelation. இன்னைக்கு அதே மாதிரி தான் சபையில் நிறைய பேர் இருக்கும்.
இவர் இப்படி தான் பேசுவார், நம்ம இப்படி சொன்னால் இவர் அப்படி சொல்லுவார். ஆமென். Go and tip the Jordan. Go and immerse the Jordan. அங்க போய் மூழ்கு, சரியா மூழ்கிட்டு வா போ, சரியா ஜபிச்சிட்டு வா போ, சரியா உன் பாவம் வர கழுவிட்டு வா போ. ஆமென். உடனே கோவம் வந்துடும். என்னைய போய் இப்படி சொல்றாங்க, என்னைய போய் அப்படி சொல்றாங்க. அங்க பாருங்க, அவன் கூட போவான் ஒருத்தன், ஒரு ஆர்டினரி மேன். அவன் சொல்லுவான், ஐயா அவர் உனக்கு என்ன சொன்னார், என்ன சொன்னார்? பொண்ணை கேட்டாரா, வெள்ளியை கேட்டாரா? கொடுத்துருப்பல்ல. அந்த ஊழியக்காரனுக்கு பேர் இருக்கா? அந்த ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் இருந்ததாக இருக்கா? நோ 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 நோ. தகப்பனே, ஆமென். கரங்களை உயர்த்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா. The Spirit searches through revelation. Through revelation. Amen. Through revelation. Amen. இந்த ரெவலேஷன் உங்களுக்குள்ள வர 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 என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. மன்னிக்கவும், கொஞ்சம் இருங்க, அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? The Spirit indwell. ஆவியானவருடைய உள்ளசைவாடுதல், உங்களுக்குள்ள உள்ளசைவாடுதல், அதன் விளைவாக வருகிற ரெவலேஷன், வெளிப்பாடு. The Spirit searches. உங்களை தேட சொல்லும், பேச சொல்லும். தைரியமாக பேசுவீங்க, தைரியமாக சொல்லுவீங்க. பாஸ்டர் இப்படி பார்த்தேன், அம்மா இப்படி பார்த்தேன், அப்பா இப்படி பார்த்தேன். ட்ரெயின் யுவர் சைல்டு, ட்ரெயின் யுவர் டாட்டர், ட்ரெயின் யுவர் சன்ஸ். பழகி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜெபிக்கிறவங்க நாளைக்கு ஃபுல்லாக ஜெபிப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பலத்தில் இருக்கிறவங்க நாளைக்கு ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரே நாளில் நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். உண்மை. ஒரே நாளில் அவங்ககிட்ட நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. சின்ன வெளிப்பாடு வருதா, உடனே அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்கள நல்லா அப்பப்போ அவங்கள உரசி பாருங்க. ஆமென். ப்ராப்பராக வந்துடுவாங்க. கரங்களை வைத்துக்குமா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? என்னது அது? ஆமென். ஸ்தோத்திரம். சர்ச்சஸ். இந்த சர்ச்சஸ், இந்த உங்களுக்கு இந்த இன்ஃபில்லிங் வந்துட்டேன்னா சர்ச்சஸ் உங்களை விட்டு போக, தேவன் உங்களை விட்டு பச்சை கண்ணை எடுக்கவே மாட்டார். நீங்கள் அது உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, என்ன பிசாசு ரெவலேஷன் கொண்டு வரட்டும், என்னென்ன காரியங்கள் வரட்டும். உதாரணமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். த ரெவலேஷன். சர்ச்சஸ். புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. உன் ஜீவியம் சரியில்லை, உன் ஜீவியம் அப்படி இருக்குன்னு தேவன் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். நான் சிருஷ்டித்தது தானே, சிருஷ்டித்த பூமி தானே, இங்கே எப்படி ஒழுங்கின்மை வந்துச்சு, இங்கே எப்படி வெறுமை வந்துச்சு, எப்படி ஆழத்தில் இருள் இருக்குது. ஐயையோ, நான் இந்த இடத்துல அசைவாட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், அப்படி போனாரா? நோ. ஆமென். he started to overing. கரங்களை வைத்துங்களேன். ஆமென். with quiet moves. hallelujah. ஆமென். இது நீ புரியணும். உனக்குள்ள தேவன் இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ஆப்ரேட் பண்ணுறது தெரியணும். ஆமென். பிரைஸ் காட். என் பிள்ளை சரியில்லை, நீ முத்திர குத்தாத. உன் பிள்ளைய தனிமையில் கூட்டிட்டு போய் உரசு. எத்தனை பேர் பிள்ளைகள் மேலே கை வைக்கிறீங்க, கை வச்சு ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகள் மேலே கை வச்சு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க?
ஆமென். ஏன் ஏன் உங்களால் ஜெபிக்க முடியல? ஏன் 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 உங்களால் ஜெபிக்க முடியல? சொல்லுங்க, ஏன் ஜெபிக்க முடியல? யுவர் பிளட். நீ மற்றவங்க தலையில் தான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. நல்லா கவனிங்க. ஆவியானவர் இடம் கொடுத்தா மாத்திரம் நீங்கள் ஜெபிங்க. சில பேர் சொல்லுவாங்க எல்லா தலையிலையும் கை வைங்க. நோ 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 எல்லா தலையிலையும் கை வச்சுருக்காதீங்க. மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்பட்டுருவீங்க. அதனை போல் அவங்க பாஸ்டர் சொல்லுவாங்க. ஓகே, பட் உங்கள் பிள்ளைகள், உங்கள் யாக்கோப் கொடுமையின் கருவிகள் மேலே கூட கை வச்சான் இல்லையா? தன் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு எத்தனை சைன் சொல்கிறான், அதில் எத்தனை பேர் எத்தனை யூதாவே? எஸ், ஆமென், க்ளோரி. ரூபன் தண்ணீரை போல தழும்பினவன், குறவுள்ளவன் தான், ஆனால் அவன் தலைமையிலையும் கை வச்சான். இசக்கார் ஆமென், கொடுமையின் கருவி தான், மேலே கை வச்சான். கரங்களை வைத்துங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. Put your burden, put your revelation. ஆமென். எலியா பின்னாலே ஒருத்தன் ஓடி வருவான். யார் அது? எலிசா. ஏன் ஏன் ஏன்? அவனுக்குள்ளே இருக்கிற ரெவலேஷன் இருக்கும். அது யாருக்கு வெளிப்பட்டது? உன் ஸ்தானத்தில் ஆபேத் மெக்கோலோ ஊரானாகிய எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இது யாருடைய ரெவலேஷன்? யாருடைய ரெவலேஷன்? ஆவியானுடைய ரெவலேஷன். யாருக்கு வெளிப்பட்டது? பாடுள்ள மனுஷனாகிய எலியாவுக்கு. 1 ராஜாக்கள்ல பாருங்க, நீங்க வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். நோ 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 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19-20. 19 ஆ ஆ ஆ ஆ பாருங்க, ரெவலேஷன் எங்க வருது? கர்த்தர்ட்ட வருது. அந்த ரெவலேஷனை யார் பெறா? ரெவலேஷனை பெற்றுட்டு அவன் எப்படி இருப்பான் என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனா ரெவலேஷன் அவன் என்ன செய்கிறது? உன் ஸ்தானத்தில் எலிசாவை, எலிசா கருப்பா செவப்பா தெரியாது. கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். But that's the burden. பாரம். I have the pot of oil. I have the anointing of Holy Spirit. I have the revelation. Yes. The mantle of Elijah. The shawl. பாருங்க, இங்க வந்து பார்க்கறான். என்ன நடக்குது? படிங்க. அவன் பார்த்தீங்களா? இதுதான் உன் பாரத்தை போடுங்கம்மா. உங்க சபை மேல போடுங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே வைங்க. பிள்ளைகள் மேலே கையை வை. நான்லாம் என் பிள்ளைகள் படுத்து தூங்கினா கூட கை வச்சு சவிப்பேன். ஆமென், ஆமென். என் பாரத்தை இவங்க மேலே வைக்கிற ஆண்டவரே. இவங்களுக்குள்ள என்ன பாரம் இருந்துட்டு போட்டோம். உலகத்தை குறிச்சின பாரம் இருக்கட்டும், ஏதோ படிப்பை குறித்து பாரம் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாள் ஒன்று வரும் பொழுது சரியா சாம்பர்ல வந்து நிக்கணும். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். This is my burden. இந்த வெளிப்பாடு இல்லாம, இந்த சக்சஸ் இல்லாம நீ செய்யற ஊழியம் வேஸ்ட். உன் ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட், உன் சால்வேஷன் வேஸ்ட். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாரத்தோடு வந்தான். எப்படி இருப்பானோ, அந்த சபை எப்படி இருக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லிட்டார், போ, go and put your shawl there, go and put your mantle there. ஆமென். ஆனா அவன் எப்படி இருக்கான்? அங்க ரெவலேஷன் எப்படி இருக்கு? 12 ஏர் பூட்டி விழுறான். எத்தனை ஏறு? proud man, the rich man. ஆமென். எத்தனை ஏர் பூட்டி விழுறான்? 12 ஏர் பூட்டி. எலிசா, இவனா இவனா? ஆமென். 1 ராஜாக்கள் 16 தாவீது சொல்லுவார், இப்போ பெத்லகேமியன் வீட்டுக்கு போ, அவன் வீட்டில் ஒருத்தனை தெரிஞ்சிருக்க, அவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான். இவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத, இவனா? ஆமென். This boy
அம்மே ஏன் தூதன் அப்படி தான் கேட்டிருப்பான், ஆண்டா இவனா? சவுலுக்கு கேட்டாங்களே, இவனா? சபையை பாழாக்கணும்னாச்சே, இவனா? I have chosen. I have chosen. இதை சொன்ன உடனே சவுல் கேட்பான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சத்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாக? சிம்பிள்ங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ ஒரு நாள் சாதாரணமாக நினைக்காத. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தான் ரட்சிக்கப்பட்டு இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளை தான். அட்டென்ஷனில் நிற்கிறியே, சின்ன பிள்ளையே, பெரிய பிள்ளையே, வாலிய பிள்ளையே, நீ தான் உன் சபைக்கு தூண். நீ தான் தூண். உன் மேலே தான் கர்த்தர் இந்த சபையை கட்டுவார். கரங்களை வைத்துங்களேன். நீ வேணா பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அப்போ ஆ ஆ ஆ ஆ ஆ மாடுகளை விட்டு, எத்தனை மாடை? 12 ஏர் பூட்டி விழுத 12. அவர் ரெவலேஷன் என்னது? காளை. காளைங்கிறத குறிக்கிறது டோட்டலி ஓன் ஸ்ட்ரென்த். என் பலம், என் படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய நாலேஜ், என்னுடைய எஜுகேஷன், என்னுடையது. ஐ am. He left an action. எப்படிமா? எப்படி வந்தது அது? கரங்களை வைத்துக்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், செய்தி முடித்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நடக்கும். கர்த்தரை கூட பேசுகிறார். இன்றைக்கி நடக்கும். உங்கள் சபையில் இன்றைக்கி ஆண்டவர் செய்வார். இன்றைக்கி அநேக பேர்கள் உங்கள் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. உங்களோடு போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் தூக்கி போட்டுருவீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மேலே ஒரு சால்வையை போடுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், ஆமென். அந்த சால்வை அவன் மேலே போடப்பட்டது. ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, அந்த சால்வை மேலே போடப்பட்டதுக்கு அப்புறம் தான் 2 ராஜாக்கள். இப்போ நேரம் இல்லை, எனக்கு கொடுத்த நேரங்களில் நான் முடிக்கட்டும். நான் 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஓகே ஸ்தோத்திரம். அந்த நீங்கள் அந்த சால்வையினுடைய பேர்டன் அவனை இருக்கவே விடலை. 2 ராஜாக்கள் 1 அதிகாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ரெவலேஷன், ரெவலேஷன் வெளிப்படுகிறது. இன்னைக்கு உன் தலைமையாக இருக்கிற எஜமான் எடுத்துக்கொள்வார் தெரியுமா? யார் கேட்குறா? தீர்க்கதரிசிகள், சபைகள் சொல்லுது இயேசு வருகிறார் தெரியுமா? சபையே தெரியும். இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார். ஆம். என்ன இப்போ? ஆமென். எத்தனை பேருக்குள்ள சர்ச்சஸ் இருக்கிறது? I need this anointing. எனக்கு இந்த வல்லமை வேண்டும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆமென். இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாட்கள் வருகிறது. அவர் இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போவதற்குள் அவர் மேல இருந்த வல்லமை டபுள் மடங்கு வேணும். இயேசு சொல்லி இருக்கிறார், என்னை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீர்கள். Where is the God of Elijah? That's the high revelation. என்னைக்காவது நினைச்சிருக்கமா? என்னை காட்டிலும் பலத்த அற்புதங்களை செய்வீங்கன்னு சொன்னாரு. எங்க ஆண்டவரே இன்னும் நடக்கல? ஏன் எங்க சபையில நடக்கல? Lord, put your burden, put your soul. கரங்களை வைத்துங்க. ஒருத்தரை தேடுங்க. ஒருத்தர் போதும். ஒரு இயேசு, ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு மோசே, ஒரு பவுல். திறப்பில் நிற்க ஒருத்தனை கர்த்தர் தேடுறார். ஒரு மனுஷன், ஒரு ஏசாயா, அசுத்த உதடுகள் மத்தியில் வாசம் பண்ணவன். Always the ugly revelation. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். He searched. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது. Sudden the revelation. யாரை அனுப்புவே? யார் என் காரியமாய் போவா? Here I am, Lord.
என்னை அனுப்பும். கரங்களை வைத்துங்களேன். 2001 அப்படி தான் வந்தேன். ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் வரேன், நான் ரெடி. இன்றைக்கி கர்த்தர் என்னை உடைக்கிறார். அது உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் அது உங்கள் ப்ராக்டிஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி உடைக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும். என்னை எப்படி சுக்குநூறாக உடைக்கிறார் எனக்கு தெரியும். எத்தனை அவமானங்களுக்கு, எத்தனை நெருக்கங்களுக்கு மத்தியில் உடைச்சி என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியும். ஆனால் ஐ ஹேவ் ஹோப். பைத்தியக்கார மாதிரியே எலிசா ஓடுவான். எங்கடா ஓடுற? இன்னைக்கு உன்னை எடுத்துக்கொள்வார், எஜமான் எடுத்துக்கொள்வார் தெரியுமா? எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்திட்டாரு. பேசாமல் ஜெபம் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் உனக்கு? கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார். கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார். நீ இங்கே இரு. ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் இங்கே இரு. நோ 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 நோ. த மேண்டல், த பர்டன் ஆஃப் மேண்டல். கரங்களை வைத்துங்களேன், கரங்களை வைத்துங்களேன். நீ கர்த்தட்ட ரெவல்யூஷனை கேளு. கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறாருன்னு பாரு. செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். கரங்களை வைத்து வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பெர்னார்ட் அன்கோமா ஊழியர். நீ சாட்சியெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவன் பக்கத்தில் ஒரு லேப்டாப்போடு நிற்பார் பிஏ. இன்றைக்கி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ சொல்லு, அவர் சொல்லுவார் $இத்தனை மில்லியன். சாயந்தரம் மீட்டிங்கில் கேட்டு பாருங்கள், அதில் பார்த்தோன்னா பாதி போயிருக்கும். எங்கே போச்சு? அங்கே அனுப்பிச்சிட்டோம், இங்கே அனுப்பிச்சிட்டோம், அங்கே அனுப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே கேட்டு பாருங்கள், போன நேரத்தோட டபுள் மடங்கு. எப்படி? கர்த்தர் நம்பி கொடுக்குறார். கர்த்தர் நம்பி தரணும். கரங்களை வைத்துங்களேன். கர்த்தர் இன்றைக்கி நம்பி, ஐயாவை நம்பி இந்த சபையை கொடுத்துருக்கிறார். நாங்கள் கூட இப்படி கல்லில் கட்டல. கரங்களை வைத்துங்களேன். அமேன். we are trying. எஸ் யா அமே. மேலே ஷீட்டு தான், தெர்மாக்கோல் தான் உள்ள. நான் வந்த உடனே ஆச்சரியப்பட்டேன். ஆல்ரெடி கிவன். உங்களை நம்பி கர்த்தர். அதுவும் பாருங்கள், மேலெல்லாம் என்ன வச்சுருக்காங்க? என்ன வச்சுருக்காங்க? we well prepared Lord. நான் பார்த்தேன், ஆயத்தமாக இருக்கிறேன். But I am poor. I have few. I have only one. கரங்களை வைத்துங்களா? Search us. If you real search, Elisa real search man. என்ன சர்ச்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். எத்தனை மடங்கு வேணும்? உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? சொல்லுங்க. என் பேங்க்ல 2 மடங்கு பணம் வரணும். எனக்கு 2 மடங்கு காணிக்க வரணும். நோ, காணிக்க கேட்க ஊழியம் செய்யாது. கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளு. I need double. மதகடிப்பட்டு அசைக்கணும். நான் சொல்லட்டுமா? எங்களை கொண்டு வச்ச இடத்துல எங்களுடைய அந்த 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 பகுதி அசைது. ஷேக்கிங். ஒரு காலத்தில் சூசைட் ஸ்பிரிட், ப்ராஸ்டியூட் ஸ்பிரிட், மர்டர் ஸ்பிரிட் நிறையா இருக்கும். இப்போ மருந்துக்கு கூட ஒன்றும் கிடையாது. வேர் இஸ் தட்? இப்போ ஒரு சூசைட் கிடையாது அந்த பகுதியில். ஏன்? தட் இஸ் த பவர். கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். நான் கடைசியாக வருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பாருங்க. இப்போ என்னது? முதல்ல என்ன பார்த்தோம்? ஸ்தோத்திரம். ஸ்பிரிட் இன்ஃபில், the infill the spirit infill the believer, indwell the believer. மன்னிக்கவும். Spirit indwell the believer. Next one, the spirit
searches. Amen. தேடுகிற கர்த்தர். Third one is the guide. Amen. ஸ்தோத்திரம். வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆமென். ஸ்பிரிட் கைட்ஸ். ஆவியானவர் அடுத்தது நடத்தணும். நூல் பிடிச்ச மாதிரி நடத்தணும். கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கலாம் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நடத்தினா திரள் கூட்டங்கள்லாம் வந்துடும், அப்படிலாம் வந்துடும். நோ 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 நோ. சிங்கிள் எலைஜா, சிங்கிள் எலியா, the pouches of prophets, only they have revelation. இன்னைக்கு தலைமையாக இருக்கிற எஜமான எடுத்துக்கொள்வார். தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்கறதுல நிறைய கூட்டம். I have revelation, I have thirst, I have hunger. Single person. எலிசா. புரிஞ்சவங்க கரங்களை வைத்து. ஆமென். சிங்கிள் பர்சன் எலிஜா. Yes, I know. நான் எங்கே ஓடுறேன்னு எனக்கு தெரியும், எந்த சபைக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும், எப்படி கர்த்தர் என்னை நடத்துகிறாருன்னு தெரியும், எப்படி கர்த்தர் என்னை உருவாக்குறாரு தெரியும், எப்படி பரிசுத்த ஜீவியத்தில் நான் நடக்கிறேன்னு தெரியும், எப்படி என் பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்கிறேன்னு தெரியும், எப்படி உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னு தெரியும். எஸ், then the Holy Spirit will guide you. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமாய். 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவனை நடத்துவார். அவன் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். So the Spirit of God guides you. பாருங்க, பிலிப்ப அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பாருங்க, ஆவியானவர் என்ன சொல்றாரு? நீ ஆவியான ஊழியத்தை நீ எப்படி இப்படி இப்படி கெஸ் பண்ணவே முடியாது. ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். எலிசாட்ட வரும்போது சொன்னாங்க, ஐயா ஒன்றுமே இல்லையே, நீ ஒரு சுரமண்டலக்காரனை மாத்திரம் கூட்டுவா. யாரை கூட்டுவா? சுரமண்டலக்காரனை மாத்திரம் கூட்டுவா, அவன் வாசிக்கட்டும். எஸ், சுரமண்டலக்காரன் வாசித்த உடனே the word of God is coming. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். இந்த பள்ளத்தாக்குகள் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டு, நாளைக்கு காலையில் பார்த்தா தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. எஸ், இப்போ பாருங்க, the guides பாருங்க, ஸ்தோத்திரம் வாசிங்க. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். நல்ல கவனிங்க. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். கிறிஸ்டி அதை கொஞ்சம் இங்கிலீஷில் வாசி. Acts 8:29 சத்தமா. அப்போஸ்தலர் 8:29. Then the Spirit says unto the Philip, go near and join the chariot. Yes. எப்படிப்பட்ட நடத்திப்பு, எப்படிப்பட்ட கைடன்ஸ். Philip, you go near. போ, அருகில போ. Go near. No, this is chariot. அவன் பெரிய ஆள், அவன் ரதத்தில் போறான். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவன் அவன் அதில் போயிட்டு இருக்கிறான். நோ 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 நோ, யூ கோ அண்ட் ஜாயின் த சேரியட். புரிஞ்சவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்து. இதான் இனிமேல் நடக்கும், இதான் இனிமேல் நடக்கும். நான் சொல்லிட்டேன், எப்படி தெரியுமா? இது தெருவில் போயிட்டு இருக்கிற மேலே நீ கை வைப்பா, காம சுகமாவான். இந்த பட்டணத்தில் நடக்கும். குடிச்சிட்டு போவான், உன் சபைக்கு கையோட கூட்டு வந்துடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. உண்மை. வியாதிப்பட்டு இருப்பான். Go and join the chariot, my son. Go and touch the person, my son. Go and fill the person of Amen. கர்த்தர் கொடுத்துருக்கிறதுல பேசுன்னு சொல்லி நீ பேச வச்சு கொண்டு வருவீர்கள். அதுக்கு கிரீக்கில் போட்டிருக்கு ஹர்பாட் சோ.
ஹெர்பர்ட் சொன்ன எப்படி தெரியுமா, அவனை அப்படியே பிடிச்சாராம். உங்களை பிடிப்பார், உங்களை கர்த்தர் பிடிப்பார். என்னதான் கர்த்தர் இன்னைக்கு பிடிச்சிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், ஐ நோ. அந்த பிடியிலிருந்து எந்த பிசாசனை பிடுங்க முடியாது. ஐ நோ. அந்த பிடியிலிருந்து பிடுங்குற அடுத்த வினாடி நான் இந்த பூமியில இருக்க முடியாது. ஐ நோ. எஸ். கரங்களை வைத்து கர்த்தருக்குள்ளே சொல்லு, எஸ். காட்டவே காட்டவே காட்ஸ் என்னது? டு சீஸ். நடு ரோட்டில் வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி சீஸ் ஆனால் எப்படி நிற்கும்? அதுக்கப்புறம் அசையாது. அப்படி தான் இனிமேல் உங்கள் ஆவியானவர் பிடிப்பார். பிலிப்பு அப்படி தான் பிடிச்சார். காட்டுனா எப்படி தெரியுமாமா? பாருங்க, இப்படி தான் புட்டிச்சா புட்டி, உடும்பு புட்டி. கரங்களை வைத்துங்களேன். ஆமே. எங்கே நகர முடியாது, எங்கே நகர முடியாது. Go and join. Go. Praise God. முழந்தால் படியிடுவோம் வேகமாய். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஜீசஸ் க்ளோரி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதுதான் கடைசி வெளிப்பாடு. அதுதான் கடைசி வெளிப்பாடு. The Spirit indwells, the Spirit search, the Spirit guides, the Spirit's God. பிடித்து கொண்டு போவார், பிடித்து கொண்டு போவார். ஒவ்வொருவரையும் பிடிக்கிற நாட்கள். தேவன் ஒவ்வொருவரையும் பிடிக்கிற நாட்கள், ஒவ்வொருவரையும் பிடிக்கிற. இன்னைக்கு உங்களை பிடிப்பார். இன்னைக்கு உங்க மேல கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கும். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ள நீங்க போகும் பொழுது ஒரு புது பலத்தோடு. ஆமென். ஆர் யூ ரெடி? எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் கேட்ட சத்தியத்தின்படியாக எல்லா கர்த்தருடைய ஆவிக்குள்ள மாற போகிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் இப்பொழுது இறங்கும். ஹalleluya ஆமென் ஹalleluya. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பிடிப்பார். இன்னைக்கு அவர் பிடிப்பார். அந்த பிடிப்புதலோடு கூட நீங்க புறப்பட்டு போறீங்க. ஆமென். இனி எந்த பழைய பாவம் பிடிக்காது, எந்த பழைய காரியம் கூட தொடாது. எந்த பழைய நண்பர்கள், பழைய ஃப்ரெண்ட்ஷிப், ஓல்டு ஸ்மோக், ஓல்டு ஆல்கஹால், ஓல்டு ட்ரக், ஓல்டு nothing. Oh, old cell phone, old lust, old cinema, old story. No. Amen. Jesus. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. ஜீசஸ். ஆமென். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ இன்றே தேவை தேவா. பொழிந்திடும் வல்லமை, அக்கினி அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும். எஸ் எஸ். உச்சப்பாடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஜீசஸ். ரிசீவ் ரிசீவ். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். fill up Jesus.
receive. Jesus. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. Thank you, Jesus. Fill up, fill up, fill up, fill up, fill up, fill up, fill up. விசுவாசிக்கிற உள்ளத்தின் ஆழம். Fill up. Out of his belly. Fill up, fill up, fill up. Fill up, Lord. Fill up, Lord. Fill up, Lord. Jesus. Fill up. Fill up. Fill up. Yes. 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 Yes, yes, throw the fire, throw. Jesus, throw. Hallelujah. Didandara. Oh. Shokara da varandino. The blood. Blood. Yes. Yes. One more time, Lord. Yes. Yes. Open it. Eliyaவின் மேல் இருந்த சால். Oh, the mantle of Elijah. Thank you. இதோ உம்முடைய சபையில் நீ போடப்பட்டிருக்கிற சால்வை. இந்த சால்வையின் தொங்கல் தேவாலயம் முழுவதும் அன்றைக்கு மகிமையில் நிரம்பினது. இதோ கர்த்தருடைய கரம் அருமையான இந்த சபையில் தேவன் இருக்கிறேன். The hand of Lord எலியாவோடு கூட இருந்ததனால் ஆகாபுகளுக்கும் ஜெசபேலுக்கும் முன்பாக ரதங்களுக்கு முன்பாக அறையை கட்டிக்கொண்டு ஓடினான். Like a Philip, like a Philip, like a Philip. Oh, there is the transportation. There is the transportation. கர்த்தர் இந்த சபையை ஒரு மகிமை உள்ள சபையா, ஒரு அக்கினி கொழுந்து விட்டு எரிகிற சபையா. Thank you, Lord. அருமையான ஐயா தேவனே, loud breath pastor. Yes, this is the witness. That is the witness of him. The love.
the mercy, the mercy. That is his revelation. The patience. The patience. Lord, I am understruck. Lord, I am understruck. But yet, I wait for your mantle. I wait for your mantle. Brother Stephen, I wait for that mantle. I have balsam. I wait for the mantle. Where is the God of Elijah? In Sirgali, Pastor, you say, where is the God of Elijah? Where is the God of Elijah? In Madagadi Patli, where is the God of Elijah? In Pondicherry, where is the God of Elijah? I am thirst and hunger. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. எப்பொழுதும் சமூகத்தில் வந்து நிற்பேன். I wait for Shakara Thida Shyandada Ribakara Thidandada Moshyandada. Thank you, Lord. The day will come. Amen. I break all poverties. I break all chains from devil force. Through the fire of glory. Yes. Yes. The days are closed. The grace are near you. Like a Philip. Like a Philip. Like a Philip. Speak the word in chariot. பாருங்க, மந்திரி அதுக்கு பிறகு துக்கமாக இருக்கல, சந்தோஷத்தோட கானாக்குள்ள போனான். கானா பற்றி எரிந்தது. கானா பற்றி எரிந்தது. அவ யார் தெரியுமா? எத்தியோப்பிய தேசத்து மந்திரி. அவனை குறித்து ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் படித்து பாருங்க. இஸ் ஈனாக். ஈனாக் மீன்ஸ் என்ன தெரியுமா? அன்னகன், ஆண்மையற்றவன். எஸ், தன்னை அன்னகர்களாக ஆக்கிக் கொண்டவர்கள். அன்னகர்களாக ஆக்கிக் கொண்ட இயேசுக்காக உன் அன்னகனா மாற்றிக்கோ. மனைவி இருக்கிறவன் மனைவி இல்லாதவனை போல இருக்க கற்றுக்கோ. ஆஸ்திகள் வேண்டாம். Lord, use me. There's the burden. Use me. Fill my vessel. Fill my vessel. Fill my church. Thank you, Lord. Jesus. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாம மகிமைக்காக பாஸ்டர் அம்மாவை, ஜான்சனை, don't forget Johnson. Remember Johnson. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த சபை மேல உம்முடைய இரக்கத்தின் கரத்தை வை. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless. என்னுடைய முழு இருதயத்தோடு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் இங்க கர்த்தருடைய சமாதானம்,
தங்கி இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் அப்படியே திருப்தியாக்கி அனுப்பும். புசித்து குடித்து என் பிள்ளைகள் திருப்தியாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். பாஸ்டர் ஸ்டீவன் பால் மோசஸையும் bless them, bless the church, bless the families, bless the fellowship. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கையில் உற்சாகத்தை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கடைசி நேரத்துக்கு வந்திருக்க கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு ரெவலேஷனுக்காக காத்திருந்தோம். உடைந்தவன பலிபீடத்தை மீண்டும் கட்டும்படிக்கு ஜெபத்தோடு காத்திருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பலிபீடத்தை கட்டியிருக்கிறார். நண்பு சகோதரன சகோதரியே, ஆண்டவர் இயேசு நாம மகிமைக்காக இன்றைக்கு இந்த பட்டணத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்ததான என் அன்பு தாசனையும் அவர் குடும்பத்தையும் அவர் வந்த டீமையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும். கைகளை உயர்த்தி கண்களை மூடி அவருக்கு நேராக நீட்டி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே மக்க ஸ்தோத்திரம். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துக்கு திறப்பில் நிற்கிறதான இந்த இயேசு நம்மோட ஐபிஎஸ் சபைக்காக வந்து அப்பா இன்றைக்கு தகப்பன ஊழியர் ஒரு டீமோடு கூட ஆண்டவர் மகனோடு கூட அப்பா வந்திருக்கிறபடினால கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை இன்னும் தகப்பனே அப்பா அக்னியாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உலகங்களை கொண்டு சென்றேன் தேவனுடைய நாமத்தை பிரசாரப்படுத்துகிறேன். அப்பா மகனை வல்லமையை பயன்படுத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் இறங்கட்டும் சாமி. சரீரத்தில் நல்ல பலனை கொடுப்பீராக, நல்ல ஆரோக்கியத்தை ஊற்றுவீராக. உடைய வசத்தை பிரசங்கிக்கிறபடினால தகப்பனே நீண்ட ஆயுளை கொடுத்து சுகமாய் தங்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய சமூகம் முன்னாக பின்னாக வழிநடத்தபடியே ஜெபிக்கிறேன். அப்பா அந்த ஊழியம் இது ஒரு ஆரம்பம் தான் தகப்பனேன். அண்டே முடிவு பரியந்தம் அண்டே இன்னும் அநேக நாட்களில் தகப்பனேன் நாங்கள் எடுத்து பயன்படுத்தப்பட கத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படியே இந்த பட்டணத்தை ஒரு பெரிய அசை உண்டு பண்ணுவீராக. அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அசைப்பீராக ராஜா. பரலோகத்தின் தேவன் மயப்படுவீராக. அப்பா இன்றைக்கு கர்த்தர் தாசனுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அறிமுகப்படுத்துவதான பால் மோசையாவுக்கு ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்தை ஆஸ்வதிப்பீராக. அப்பா சீர்காழில் இருந்து தகப்பட வார்த்தை கேட்க வந்ததான அன்பு ஊழியக்காரர் ஸ்டீவனுக்கு ஜெபிக்கிறேன். அவர் ஊழியத்தை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். அவர் குடும்பத்தை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அழைப்பை கேட்டு ஆனால் வந்ததான என் அன்பு பிள்ளைகளுக்காக, என் அன்பு சகோதரனுக்காக, என் அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான தகப்பனே அன்பு ஊழியக்காரர் ஷரீஃப் ஜெபிக்கிறேன். அவர் ஊழியம் இன்னும் சிறக்க தாம்பரம் இயேசுவுக்கே சொந்தமாக ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் பெரிய கர்த்தர் செய்யும். தொடர்ந்து நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. பெரியவர் இன்னும் பெரிய கதை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இல்லை யாவரையும் தகப்பனை தாழ்த்துகிறேன் ராஜா. அதுக்கு முன்பதாக தகப்பனை நல்ல உணவுக்காக நன்றி செலுத்துகிறேன். செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்கி பார்க்க முடிய ஜெபிக்கிறேன். இந்த ஆகாரத்தை உண்டு புஷ்டியோடு கூட தகப்பனேன் சரீரத்துக்குரிய ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ பிள்ளைகள் நடப்பதற்கு பலனுக்காக வேண்டி கொடுக்கிற ஆகாரத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதை மீட்டெடுக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து நான் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பீராக ராஜன். என் ஆண்டவர் நான் மாத்திரம் மையப்பட வேண்டும். நாங்கள் சிறுகணிங்க பிறகு உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிற ஜெபங்களை நல்ல பிதாவே. லஞ்சன் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதையும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் இந்த செய்தி கொடுத்த தாசனோடு கூட அப்பா ரெவலேஷனுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட இன்றைக்கு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. God bless you, மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.